வால் டு வால்னு ஒரு கொரியா படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா தாறுமாறான படம்னு சொல்லலாம். என்னதான் கொரியா நாட்டுல நடக்கிற கதையா இருந்தாலும் சென்னையில இல்ல உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பெரிய சிட்டிகள்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனையை பத்தி சொல்லக்கூடிய படம். படம் பார்க்கிற பல பேர் இல்ல பாதி பேர் அடுக்குமாடிகள்ல குடியிருக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு இந்த படத்துல சொல்ல வரக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன ஏறுங்கிறத உணர்வுபூர்வமா பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுக்குமாடி குடியிருப்புகளை இல்லாத சில பேரால உணர்வுபூர்வமா அதை புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இருந்தாலும் நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சு தெரிச்சு ஓடுறாரு. எதுக்கு? ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒத்த பிளாட்டை வாங்குறதுக்காக. ஏதோ ஆஃபர் விலையில அபார்ட்மெண்ட்னு சொன்னானுங்க. இங்க வந்து பார்த்தா டப்புன்னு ஒரு 10% ரேட்டை ஏத்தி சொல்றாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்குன்னு கேட்க, வேணும்னா வாங்கு, இல்ல பாக்குறேல்ல 100 பேர் இருக்கிறாங்க போட்டி போட்டு வாங்குறதுக்குன்னு சொன்னதும் நம்ம பையன் திரும்பி பார்த்தா எங்க இவன் வேணான்னு சொல்லுவானா, நம்ம வாங்கலாமான்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. இல்ல குடுத்து தொலைறேன்னு நம்மளால ஒத்துக்கிறான். இருக்கிற எல்லாத்தையும் வித்து இயர்லி ரிட்டையர்மெண்ட் அந்த பிபிஎஃப் பணத்தெல்லாம் நம்ம எடுப்போம்ல, பிஎஃப் பணத்தை அந்த மாதிரி எல்லாம் எடுத்து கடனை வாங்கின்னு எப்படியோ ஒரு வழியா அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கிட்டாங்க. இதுக்காக நிலத்தெல்லாம் வித்தானோ என்னவோ ஒரு வழியா வீடு வாங்கியாச்சு. ஆல்ரெடி வேலைக்கு போறான். வேலை வீடு இருந்தா அடுத்து என்ன, கல்யாணம் தான். தனக்கான ஒரு மனைவி வருவா, தன்னோட நல்லபடியா ஒரு அருமையான ஒரு வாழ்வை தருவான்னு பயபுள்ள ஒரு மாதிரி கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் வாங்கின அந்த பிளாட்டோட சைஸ் 84 ஸ்கொயர் மீட்டர். நாம சதுர அடியில சொல்லுவோம்ல, இவங்க சதுர மீட்டர்ல சொல்றாங்க. அப்படி இவர் வாங்கின அந்த நேரமோ என்னமோ சில மாதங்களுக்கு பிறகு என்ன நிலைமைன்னு காட்டுறாங்க பாருங்க. ஏகப்பட்ட பில்லு வருது. ஒண்ணுக்கும் கட்டுறதுக்கு நம்ம வயகிட்ட காசு இல்ல. எப்படி படுத்து கிடக்கான்னு பாருங்க. வீடு எவ்வளவு குப்பையா கிடக்குதுன்னு பாருங்க. மெழுகுவத்தில தான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் வாங்கின நேரமோ என்னவோ பிளாட் எல்லாம் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருந்தது. விலை உயரி கொண்டிருந்த அந்த அபார்ட்மெண்ட் கதையெல்லாம் டப்புன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. விலையெல்லாம் அப்படியே பாதாள லோகத்துக்கு இறங்கி போய்கிட்டு இருக்குது. மீடியால நியூஸ்ல இவன் மாட்டிட்டு இருக்கிற இயர்போன்ல உட்பட எல்லாத்துலயும் கேக்குறது என்னன்னா, அவசரப்பட்டு வித்துறாதீங்க, இப்போ விலை குறையிற காலகட்டம், எப்படியாவது தாக்கு பிடிங்க, வித்துட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் விலை ஏறிடும்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு வேலைக்கு வரான், ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறான். மேல இருக்கிற மேனேஜர் இந்த அபார்ட்மெண்ட் வாங்கினவங்க எல்லாத்தையும் பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காரு. எங்க உருப்பட போதுங்க அப்படி இப்படின்ட்டு. ஆமா நீ அபார்ட்மெண்ட் வாங்கினேன்னு கேட்க நம்மளால ஆமாங்கிறா. போச்சா எல்லாம் போச்சான்னு சொல்லி நக்கல் பண்ண கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. போட்டிருந்த எஃபர்ட் எல்லாம் ஒரு மேனேஜர் அதுக்கு போட்டிருந்தேன்னா என் இடத்துல நீ இருக்கலாம்னு நக்கல் பண்ணிட்டு போறாரு அவரு. அடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து தம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரன் நம்ம பையில ஓட்டுவான். போய் அபார்ட்மெண்ட்லயா போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துட்டியே அப்படிங்கிறாப்ல. பதிலுக்கு நம்ம ஹீரோ அவனை ஓட்டுறாப்ல. நண்பரை எப்படி ஓட்டுறான்னா, அவன் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா. யாரோ சில பேர் சொல்றதை கேட்டு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவன் கொஞ்சோண்டு லாபம் வர வித்துட்டான். ஆனா இப்ப பார்த்தா அது பல கோடி தேரும் போல. சோ இவனும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான். ஒருத்தவனுக்கு அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வீணா போச்சு, ஒருத்தவனுக்கு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி வீணா போச்சு. சீக்கிரமே எடுத்ததுனால ஆக மொத்தம் 2 பேருமே வளர வேண்டிய பசங்க வளர முடியாம போய் இப்படி தம் அடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் கிடக்குறாங்க. நம்ம பையன் என்ன பண்றான்னு பாருங்க. எல்லாரும் போன பிறகு கீழே பாருங்க, இவங்கிட்ட ஒரு விளக்கு, ஒரு கரண்ட் விளக்கு, ஒரு கரண்ட் ஃபேன், அதை எல்லாத்தையுமே ஆபீஸ்ல சார்ஜ் போட்டு அதை எடுத்துக்கிறான். அப்புறம் ஆபீஸ்ல சாப்பிடறதுக்காக வச்சிருக்கிற சாக்லேட், பிஸ்கட், லொட்டு லுசுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து பையில போட்டுக்கிறான். ஆக மொத்தம் ஆபீஸ்ல கிடைக்கிற அந்த ஐட்டங்களை தான் சாப்பிட்டுக்கிட்டு பொழப்பு நடத்துறான். வாங்குற சம்பாத்தியத்துல இவன் எதுவும் சாப்பிடுறது இல்ல, அவ்வளவு மிச்சப்படுத்துறான். அதே மாதிரி எதுக்கு அந்த விளக்கையும் ஃபேனையும் எல்லாம் சார்ஜ் போட்டாங்கிற கதைக்கு விளக்கம் இப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்க. லிப்ட்ல ஏறி மேல வந்துட்டான். கதவை திறந்து உள்ள போறான். அப்படி போகும்போது பாருங்க, கதவுல ஏகப்பட்ட பிட் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. நம்ம ஹீரோவோட ஃப்ளோருக்கு கீழே இருக்கிறவங்க சத்தம் வருது, சத்தம் இல்லாம இருங்க, என் வீட்டுல 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, படிப்பு கெட்டு போயிரும் இல்லையா அப்படின்லாம் போட்டு எழுதி வச்சிருக்குது. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு அறிவு இருக்காதுன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டு உள்ள போறான். வீட்டுல இங்க கரண்ட் எல்லாம் இருக்குது, ஆனா கரண்ட பயன்படுத்த மாட்டான். ஏன்னா ஈபி காசு கட்டணும், அதுக்கு கூட காசு கிடைக்காது. சம்பாதிக்கிற காசை மொத்தமும் முழுக்கவும் கொடுத்தா கூட இவன் அபார்ட்மெண்ட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கே பத்த மாட்டேங்குது. அவ்வளவு கடன் வேற கிடக்குது. அதனாலதான் சாப்பாட்டு செலவை குறைக்கிறான், ஈபி செலவை குறைக்கிறான், ஆபீஸ்லயே சார்ஜ் போட்டு வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இப்படி எல்லாம் கிடக்குறான். ஆனா இப்பயும் வீட்டுக்கு வந்து நிம்மதி கிடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. மேல பார்த்தா டம்மு டங்குன்னு சத்தம். உடனே இங்க இருந்து மெயின்டெனன்ஸுக்கு காலை போட்டு நம்ம ஹீரோ இருக்கிறது 14வது மாடி. 15வது மாடியில இருக்கிறவங்க கையாமையான்னு குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா, நானே தான் சொல்லணுமா அப்படின்னு சத்தம் போடுறான். அதுக்கு அவங்க, நாங்களும் ட்ரை பண்றோம் சார், போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நேர்ல பார்த்து சொல்லலாம்லங்கிறாரு இவரு. சரி சொல்றோன்னு வச்சிட்டாங்க. நம்ம பையன் ஒரு வேலை பார்த்தாலும் வேலைக்காகாது. அதனாலதான் இப்போ வேலை முடிச்சுட்டு வந்த பிறகு டெலிவரி வேலை பார்க்கறான். ஸ்விக்கி ஜொமேட்டோல டெலிவரி பண்றாப்ல. அவ்வளவு மலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான், உழைக்கிறான்னு பாருங்க. ஒரு வழியா இந்த 2வது வேலையும் பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள மறுபடியும் என் பிள்ளைய படிக்குதுங்க, சத்தம் போடாதன்னு ஏகப்பட்ட பிட் நோட்டீஸ ஒரு அம்மா ஒட்டி வச்சுட்டு போயிருக்குது. வந்து ஒரு குழியில போட்டுட்டு ஆபீஸ்ல சார்ஜ் போட்டு வச்சிருந்த அந்த ஃபேன்ல தான் இவன் மூஞ்சிக்கு காத்து வாங்கிட்டு இருக்கிறான். அபார்ட்மெண்ட்டுகள்ல நிறைய இந்த சத்த பிரச்சனை வருது போல. மேல் வீட்டுக்காரங்க சத்தம் டங்கு டங்குன்னு குதிக்கிறதுனால கீழ் வீட்டுக்காரங்க பாதிக்கப்படுறாங்க. இதுல பாதிக்கப்பட்ட கீழ் வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க, நாங்களும் நடக்கிறோம் பாடுறா உன் ஜவத்துலன்னு சொல்லி குழந்தைய எப்படி தலைகீழா புடிச்சு சீலிங்ல காலை வச்சு நங்கு நங்குன்னு எத்துறாங்க பாருங்க. அப்ப
அபார்ட்மெண்ட்ல இந்த சத்தம் பிரச்சனை எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. ஒரு கால் நீங்க யாராவது அபார்ட்மெண்ட்ல தங்கி உங்களுக்கு இந்த மேல் வீட்டு சத்தம் கேக்குதுன்னு ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லலாம். அந்த நாட்டுல மட்டும் இல்ல, எந்த நாடா இருந்தாலும் அபார்ட்மெண்ட்ல சத்தம் தான் கேக்குதா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு அப்புறம் வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. எப்படி இந்த அம்மா சீலிங்கை குத்திக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க, எத்திக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அவ்வளவு டார்ச்சர் மேல இருக்கிற பயிலுக்கு மேல பலிக்கு பலி வாங்குறாங்களாமா. மொபைல்ல ஐ கேன், என்னால் முடியும்லாம் எழுதி வச்சு மோட்டிவேட் பண்ணிக்கிறானா. ஆனாலும் ராத்திரி தூக்கம் இல்ல. ஏன்னா மேல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்துல நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப கோவமா வருது. இதுக்கு மத்தியில இவனோட வீட்டு கதவுல ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு போய் கேமரா ஆன் பண்ணி பாக்குறான். கதவுல அவங்க எல்லாம் கேமரா வச்சிருப்பாங்க. பார்த்தா அந்த கீழ் வீட்டுக்காரம்மா என் பிள்ளைக படிக்குது, சத்தம் போடாதீங்கன்னு எழுதி வச்சிட்டு இருக்குது. எத்தனை தடவை சொல்றேன்னு கதவை திறக்கும் போது அந்த அம்மா விழுந்துரும். ஐயோ விழுந்துட்டீங்களேன்னு பாசமா தூக்கி விட்டுட்டு, என் வீட்டுல இருந்து சத்தம் வரலாமா, எனக்கே மேல் வீட்டுக்காரங்களோட சத்தம் தாங்கல, மேல இருந்து தான் சத்தம் வருது, எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதான்னு கேட்டா அந்த அம்மா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுது. இல்ல உன் வீட்டுல இருந்து தான் சத்தம் வருது, என் புருஷன் ரொம்ப கோவக்காரது, அவர் வரும்போது பாத்துக்க அப்படி இப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க, என்ன மிரட்டுறியா, என்னைய மிரட்டுறியா, போமா இங்க இருந்துன்னு கதவை சாத்தி விட்டுறான். அந்த அம்மா பிஹேவியரே ஒரு மாதிரியா இருக்குது. வேணும்னா என் ரூமுக்குள்ள வா, என் ரூமுக்குள்ள சத்தம் போடுற ரேஞ்சுக்கு ஒண்ணுமே கிடையாது, நகட்டுறதுக்கு டேபிள் கீபிள் கூட ஒன்னும் பெருசா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்குறதுக்கு இந்த அம்மா விட்டுட்டு உள்ள ஓடியாந்துருச்சு. ஃபார்மாலிட்டிக்கு சொன்னா உள்ள ஓடியாந்துருச்சு. உள்ள வந்தது ஏதோ இதமா அதை ஃபீல் பண்ணுது. எனக்கு தெரியும் இங்க இருந்து தான் சத்தம் வருதுன்னு அந்த அம்மா அடிச்சு சொல்லுது. அப்புறம் என்ன நினைச்சோ தெரியல, விருட்டுன்னு கதவை திறந்துகிட்டு போயிடுச்சு. நம்ம பையன் மனசு கேட்காம 14வது மாடியில இருந்து 15வது மாடிக்கு மேல போய் மேல் வீட்டு கதவை தட்டுறான். பார்த்தா ஜிம்பாடி மாதிரி ஒருத்தவர் வெளியில வர்றார். ஆளை பார்த்ததுமே ஜெய்ஜாண்டிக்கா இருந்ததுனால டோனை குறைச்சுக்கிறேன். உள்ள பார்த்தா ஜிம் எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கணும். சார் ஜிம் எக்யூப்மெண்ட் எல்லாம் போட்டு வெயிட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொருட்களை பார்த்து வைங்க, டங்குன்னு சத்தம் கேக்குதா இல்லையோ அப்படின்றாரு அவரு. சத்தம் இங்க இருந்து வரல, மேல இருந்து தான் சத்தம் வருது. நானே எத்தனை மெயின்டெனன்ஸுக்கு கால் பண்ணிட்டேன் தெரியுமா, வேணும்னா மேல போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. உடனே நம்மால அடுத்த மாடி 16வது மாடிக்கு போறா. அங்க போனா ஒருத்தவர் போன்ல பேசிட்டு இருக்கிறாப்ல, ஏதோ அலாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் என்ன உங்க ஃப்ளோர்ல இருந்து சத்தம் வருதாமே, நான் ஒரு மாடிக்கு கீழே இருக்கிறேன், நீங்க இருக்கிறதோ 16, நான் இருக்கிறதோ 14, நீங்க போற சத்தம் என்னோட ஃப்ளோர் வரைக்கும் கேக்குது அப்படின்னு சொன்னா, அவரையே இல்லப்பா எங்க கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரல, நான் வீடு முழுக்க சவுண்ட் ப்ரூஃபே பண்ணி வச்சிருக்கிறேன், தரையில மேட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், சத்தமே வராது, ஆனா எங்களுக்கு சத்தம் மேல ஃப்ளோர்ல இருந்து வருது, வேணும்னா மேல போய் கேட்டு பாருங்கறாப்ல. நம்மால 14வது மாடி, ஏற்கனவே 15 போய் 16 போய் இப்ப 17வது ஃப்ளோருக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு வயசானவர் வரார். இவர் நடக்கிறதே கொஞ்சம் மெல்ல மெல்ல தான், ஊன முடியாம ஊனி நடந்து வர்றாரு. அவர்கிட்ட போய் சச்ச வருதாமே அப்படின்னு கேட்டா அவர் என்னத்த சொல்லுவாரு, ஏப்பா நானே நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கிறேன், நடக்கணும்னு ஆசை தான், மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, கால் வலிக்குன்னு உட்காந்துக்கிறேன், என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசலாமான்னு கேட்கிறார். கூடவே அவர் ஒரு நாய் வளர்க்கிறார் போல. அந்த நாய் சத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ அப்படின்னு கேட்க, ஏண்டா என் நாய் குலைக்கிறது 3 மாடி கல்லி கீழே உனக்கு கேட்குதாக்கும், மேல போய் கேள்ற படா அப்படின்னு திட்டி விட்டுறாரு. அதுக்கும் மேல ஏறி போறாங்க. 18வது மாடின்னு நினைக்கிறேன், இதுதான் கடைசி மாடின்னு நினைக்கிறேன். அந்த மாடிக்கு வந்தா சரி எதுக்கு வம்புன்னு கேட்காம கிளம்பி போகும்போது லைட் போடப்படுது, கதவு திறக்கப்படுது. கடைசி மாடி முதலாளி ஒரு அம்மா, இங்க இருக்கிற அசோசியேஷனோட லீடர் இவங்க தான், தலைவி. மெயின்டெனன்ஸ்ல சொன்னாங்க என்ன தேடிட்டு இருக்கீங்களாமே, வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி மேல இருந்து சத்தம் வருதுன்னு நான் மேல நீங்க வரைக்கும் வந்துட்டேங்கிற. இங்க பாரு, ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவுல தரைப்பகுதியில் இருக்கிற இந்த சீலிங்கோ இல்ல 2 பிளாட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த சோரோ எல்லாமே காமனு. இப்படி இருக்கையில எங்க இருந்து சத்தம் வருதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. வாஸ்தவமான கேள்விதான். அது பரவாயில்லைங்க, 14வது மாடியில நான் இருக்கிறேன், எனக்கு கீழே 13வது மாடி இருக்குதுல்ல, அங்க இருக்கிற அம்மா டெய்லி வந்து கதவுல இந்த மாதிரி குழந்தைங்க படிக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு எழுதி வைக்கிறாங்க, டார்ச்சரா இருக்குது தெரியுமான்னு சொன்னதும், அந்த பிளாட் என்னோடது தானா, யாரு இந்த தலைவியோட பிளாட் தான், அது போல 13வது மாடியில இருக்கிற அந்த நம்பர். அப்ப அங்க இருக்கிறவங்க வாடகைக்கு இருக்கிறவங்க போல தெரியுது. உங்களோட கஷ்டத்துக்கு என்னால முடிஞ்ச இழப்பீடுன்னு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. உடனே நம்மால மனசு மாறிடுறான். ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, கீழே இருக்கிறவங்க நான் காலி பண்ண சொல்லிடுறேன்னு வேற சொல்றாங்க. இன்னும் நம்ம ஆளுக்கு சந்தோஷமா இருக்குது. பணம் கிடைச்சிச்சு, என்ன கூட கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க போல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். அந்த மாட்டையும் புலம்பிட்டு தான் வந்திருப்பான், இந்த மாதிரி ரேட் ஏறி போச்சு, கஷ்டமா இருக்குது அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் ஏதோ ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று வரப்போகுதான், அப்படி வந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட் மறுபடியும் பீக் ஆயிடுமா, மனசை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்குது அந்த அம்மா. ரொம்ப சந்தோஷமா இங்க வராங்க. வந்து பார்த்தா அதுக்குள்ள நிறைய சீட்டு கதவுல ஒட்டப்பட்டு இருக்கிறது, சத்தம் போடாதன்னு. அது பத்தாதுன்னு இவன் டெலிவரிக்கு போற அந்த சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிளோட டயரை கண்ணா பின்னான்னு கிழிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு கோவம் வரும் நம்ம பயலுக்கு. அப்புறம் நடக்கிற கூத்த பத்தி எல்லாம் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அங்க வச்சு ஃப்ரெண்டுக்கு இறங்கி பாரு, நம்ம மேனேஜர் ஏதோ புதுசா ஒரு காயின் வந்திருக்காமே, கிரிப்டோ கரன்சி, அதுல ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பணம் சம்பாதிக்கிறான்னு எனக்கு தெரியும். எப்படியும் அந்த குரூப்ல இருக்கிற மெசேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து நல்ல சரக்கு ஊத்தி கொடுத்து அவர் மட்டையார சமயத்துல போனை பார்த்திருக்கான். ஒரு குரூப் வச்சிருக்காங்க ரகசியமா. அந்த குரூப்ல நிறைய டிப்ஸ் வருமா, எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம். ஷேர் மார்க்கெட்ட மாதிரி கிரிப்டோ கரன்சியை வாங்கி விற்கலாம். அதுல இன்னைக்கு ராத்திரி அந்த கிரிப்டோ கரன்சி 815க்கு வரும்னு போட்டிருக்குது. அடுத்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில 8:15
மணிக்கு அது பல மடங்கு ப்ராஃபிட் தருமா, நல்ல உச்சத்துல இருக்குமா. இப்ப வாங்கி அப்ப வித்தா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 கோடி கிடைக்குமா, 8 மடங்கு லாபம் கிடைக்குமா. இதெல்லாம் சொல்றேன். நம்மால அதெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்ல. போடா அப்படின்ட்டு கிளம்பி வராரு. ஆனா ராத்திரி செகண்ட் ஷிஃப்ட் பார்க்கணும், ஃபுட் டெலிவரி பண்ணணும். ஆனாலுமே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்ம பையன் அன்னைக்கு டிப்ஸ் கொடுத்தானே, இன்னைக்கு அவன் சொல்றாப்ல காலையில நிறைய வேல்யூல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துகிட்டே இருக்குது. சொன்னாப்ல 815 வந்துருமா, வாங்கிடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு முடிவு பண்ணல, குறைதான்னு பாத்துட்டு இருக்கிறான். குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. ஒரு கடத்துல டெலிவரி பண்ண போகும்போது எதுக்கு குறுக்கால ஏதோ ஒரு வண்டி வர பொத்துன்னு கீழே விழுவான். வாழ்க்கையே வெறுத்து போயிருவனுக்கு. போனவனை திட்டுறதா, இல்ல பாக்கெட்ல இருந்த சாப்பாடெல்லாம் கொட்டி போயிடுச்சு அதை நினைச்சு திட்டுறதா. சாப்பாடு ஆர்டர் பண்ணார்ல, அவருக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, ஃபுட் எல்லாம் நாஸ்தி ஆயிருச்சு, அதுக்கான படத்தை நானே கொடுத்துறேன், கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிட்டானே. இவனை நினைச்சு என்னத்துல வந்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு கடத்துல எதையோ ஒரு கடையை பார்த்துட்டு பயங்கர ஆக்ரோஷமாரா. டப்புனு தான் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு, டே நீ சொல்ற நிஜம்தானா, நம்பலாமான்னு கேக்குறான். ஆமாடா, பாத்தையில குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல, பணத்தை ரெடி பண்றா, முதலீட ரெடி பண்றா அப்படிங்கிறாப்ல. உடனே நம்மால டப்புனு அந்த பாத்த கடைக்குள்ள போறாங்க. அது என்ன கடைன்னா ரியல் எஸ்டேட் கடை, வீட வாங்க விக்கிற கடை. அந்த கடைக்குள்ள போய் இவன் வீடு 1 கோடி பெறும், 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற அந்த வீட்டை இவன் வாங்கும் போதே எவ்வளவுக்கு வாங்கினா, 1 கோடியே 10 லட்சத்துக்கு வாங்கினா. அத வெறும் 80 லட்சத்துக்கு கொடுக்குறேங்கிறா. அப்ப எவ்வளவு லாஸ் பாருங்க, இவனுக்கு 30 லட்சம் லாஸ். இதை கேட்டதுமே ரியல் எஸ்டேட் அதிகாரி அரண்டு போறார். சாரி, 85 லட்சத்துக்கு கேட்டிருப்பா. அப்ப 25 லட்சம் லாஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறா. ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு இன்னைக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், இன்னைக்கே எனக்கு அட்வான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போறா. அவர் அவ்வளவு ஈஸி ஆள் கிடைக்கிறது கஷ்டம், முயற்சி பண்ணுங்கிறார். தொடர்ந்து விலை வேற இறங்கிக்கிட்டே இருக்குது, பாத்துக்கிட்டே இருக்கிறாப்ல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கால் வருதுங்க. ரியல் எஸ்டேட் புரோக்கர் தான் கூப்பிட்டு இருக்கிறாப்ல. போய் பார்த்தா அங்க ஒருத்தர் இவரோட பிளாட்டை வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா 85 லட்சத்துக்கு கேட்டால அவளெல்லாம் முடியாது, 80 லட்சம் தான். ஏற்கனவே 25 லட்சம் லாஸ்ல விற்கிறான், கூட 5 லட்சம்னு 30 லட்சம் லாஸ்ல கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. சரின்னு நம்மால ஒத்துக்கிறான். ஆனா அட்வான்ஸ் பண்ண வேணும்னு கேக்குறாப்ல. அக்ரிமெண்ட்ல பார்த்தா இடத்த வாங்குறவரோட டேட் ஆஃப் பர்த் 2009ன்னு போட்டிருக்குது. டேட் கரெக்ட் தானுங்களா? உங்களை பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது, ஆனா அங்க டேட் ஆஃப் பர்த் 2009ன்னு போட்டிருக்கிறது. சின்ன பையன் மாதிரி உங்க பையன் பேர்ல வாங்குறீங்களோ அப்படின்னு கேட்க, ஆமா என் பையன் அமெரிக்கால படிக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்து காட்டணுமாக்கும் அப்படின்னு கேட்கிறார். இல்லங்க, பையன்கிட்ட இப்பயே பையனுக்காக சொத்து சேர்க்கறீங்களே, அதெல்லாம் பார்த்து பொறாமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட போறான். டோக்கன் அமௌண்டா 10% கேட்கறான் போல. அப்ப 80 லட்சத்துக்கு 8 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துடணும்னு கேட்கறான். அதுக்கு அவர் சரின்னு ஒத்துக்கிறார். கழுத்து போட்ட உடனே காசு கிடைக்குங்கிறாப்ல. ஆனா நாளப்பின்னா வாங்க மாட்டேன்னு இவர் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, அவர் கொடுத்த அந்த அட்வான்ஸ் 8 லட்சத்தை திரும்ப தரணும்னு அவசியம் இல்லையா. அவருக்கு அப்ப 8 லட்சம் இழப்பு. சரி, நாளப்பின்னா நான் கொடுக்க விரும்பல, வீட்டை நான் கொடுக்க விரும்பலன்னு சொல்லும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, கொடுத்த பணத்தை 2 மடங்கா கொடுக்கணும். 8 லட்சம் அட்வான்ஸ் வாங்குறியா, அப்ப நீ 16 லட்சமா கொடுக்கணுமா. இதுதான் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்குங்கிறாப்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டுட்டு கையெழுத்து போட்டாங்க. உடனே அவர் பணமும் அமிச்சார். 10 லட்சம் ரூபாய் ஏறிடுச்சு. அடுத்து ஓட ஆரம்பிக்கிறாப்ல தெரிச்சு. ஏன்னா அந்த சொன்ன நேரத்துல 815 வரும்னு நினைச்சுக்கிட்டு வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். கரெக்டா லோ வரும்போது வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஓடுன்னு ஓடியாரான். அபார்ட்மெண்ட் கிட்ட வந்தாச்சு. ரேட்டு எதிர்பார்த்தாப்லயே இறங்கி இப்போ 900 888 வந்துட்டு இருக்குது. வீட்டுல கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஆர்டர் போடணும். அதுக்காக தான் ஓடியாரான். லிப்ட் வேலை செய்யலையா, லிப்ட் நிக்குது ஏதோ 13வது மாடியில. இவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஓடுறாராசான்னு ஓட ஆரம்பிக்கிறான் வேகமா. பார்த்தா லிப்ட்ல ஏதோ பார்சல் அடிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் லிப்ட் வரல போல. காலெல்லாம் வலி. இப்போ 850க்கு கீழே போயிட்டு இருக்குது. கரெக்டா எதிர்பார்த்தாப்ல நடக்குது என்ன, இன்னும் வேகமா போறான். கம்ப்யூட்டர்ல ஆர்டர் போட உட்காந்தா சத்தம் பயங்கரமா கேக்குது மேல, டங்கு 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 டங்குன்னு. அதை எல்லாத்தையும் தாண்டி ஃப்ரெண்டுக்கு போறா. மச்சான் ஒரு 8 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ண போறேங்கிறான். ஒரு 8 மடங்கு அதிகமா இவங்க எதிர்பார்க்கறாப்புல பின்னாடி பணம் கிடைச்சா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த ரேஞ்சுக்கு கூடி இருந்ததுன்னா பேங்க்குக்கே இவன் 85 லட்சம் கொடுக்க வேண்டி இருக்குது. கூட குறைய எப்படியோ காசை கட்டி பேங்க்ல இருந்து அந்த கடன் தொல்லையில இருந்து வெளியில வந்துருவான். அப்புறம் இஎம்ஐ கட்ட தேவையில்லை, இவ வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். அதுதான் இவனோட எண்ணம். 8 மடங்கு லாபம் கிடைக்கணும்னு சொன்னதுனால 8 லட்சத்தை கொண்டு வந்து கரெக்டா 815 வந்து வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆமாடா வாங்கிடுறாங்கிறாரு நண்பரும். காத்துக்கிட்டு இருக்கான். 816 வரைக்கும் வந்துருச்சு. 815 வந்ததுமே டப்புன்னு ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டுட்டான். நைட்டு ஆர்டர் போட்டான். காலையில என்ன பண்றான்னு பார்த்தா காலையில வர முழிச்சுதான் இருக்கிறான். என்னடா நகரவே இல்லையே, போட்டதையெல்லாம் இழந்துட்டானு பார்த்தா காலையில ஃப்ரெண்டு கால் பண்றாப்ல. என்ன மச்சான் பாத்துட்டு இருக்கிறியான்னு கேட்க, ஆமாடா பாத்துக்கிட்டு இருக்கிறேன்டா, 800க்கு வாங்கினாங்க இல்ல, 815க்கு வாங்கினாங்க இல்ல, அது இப்போ 1600 தாண்டி டபுள் மடங்கு போய்கிட்டு இருக்குது. இப்பயே அவன் 8 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணது எக்குத்தப்பான ப்ராஃபிட்டுக்கு வந்து நிக்குது. சூப்பர்ரா, நீ சொன்னாப்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்துரும்ல அப்படின்னு கேட்க, ஆகஸ்ட் 15 காலையில 8:15க்கு வாரு, உச்சத்துல இருக்கும், வித்ரு, அன்னைக்கு மட்டும் எங்கேயும் போயிடாத, வீட்லயே இருன்னு அப்படிங்கிறாரு நண்பர். தேங்க்ஸ் ராமச்சாங்கிறாப்ல. கடனே இல்லாத ஒரு உலகத்துக்கு நீ வரணும். அப்ப வந்து அந்த தேங்க்ஸ் சொல்லுங்கிறாரு அவரு. வீடு எவ்வளவு குப்பையா கிடந்துச்சு, ஸ்கிரீனை கூட எடுக்க மாட்டான். இன்னைக்கு தான் ஏதோ வாழணும்ன்ற இருந்த ஆசை வருது போல. வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறான். எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு வந்தா இவன் ப்ராஃபிட்ல தான் இன்னும் போய்கிட்டு இருக்கிறான் போல. அதையே கவனிச்சிட்டு இருக்கிறான். சவுண்ட் அதிகமாயிட்டே போகுது. டங்கு டங்குன்னு கீழே சத்தம் அதிகமாயிட்டே போகுது. கீழ் வீட்டுக்காரங்க தான் டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைக்கிறான். மேல சத்தம் கீழே சத்தம். திடீர்னு பார்த்தா மேல இருக்கிற ஜிம்பாடி வந்து நிக்கிறான்.
நிக்கிற, உன் வீட்டை நான் பார்க்கணும், சத்தம் நீ குடுக்குறியா யார் குடுக்குறான்னு எனக்கு தெரியல, உள்ள வரலாமான்னு கேட்டு உள்ள வரார். அன்னைக்கு அந்த அம்மா கீழ் வீட்டு அம்மா உள்ள வந்துச்சு, சத்தம் எதுவும் கேட்காம அமைதியா இருந்தது. இப்ப ஜிம்பாடி உள்ள வராரு, சத்தம் எதுவும் கேட்காம அமைதியா இருக்குது. இதெல்லாம் வேணும்னே அந்த கீழ் வீட்டுக்காரங்க தான் பண்றாங்க, அவங்க பாக்குறதுக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவங்கள பத்தி சொல்ல, பாரு உள்ள வந்ததும் சத்தம் நின்னு போச்சு, அப்ப நீ தான் சத்தம் கொடுக்குறாப்ல தெரியுது, என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்னு மிரட்டிட்டு போறாப்ல. அவர் போனதும் செம காண்டானவன் இன்னும் சத்தம் கீழ இருந்து அதிகமா வர பதிலுக்கு இவனும் நங்கு நங்குன்னு தட்டுவா. அதே சமயம் கீழ் வீட்டுல இருந்து ஒரு கேமரா மேல வருது பாருங்க போனு, ஜன்னல் வழியா உள்ள இவன் தான் தட்டுறானான்னு சொல்லிட்டு வேவு பாக்குது. பார்த்ததும் அப்ப கீழ் வீட்டுக்காரமா தான் தன்னை ரெக்கார்ட் பண்ண பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு விறுவிறுன்னு கீழே போய் கதவை தட்டுறான். ஆனா அவங்க கதவை திறக்கிறது தயாராக இல்ல. கீழ் ஃப்ளோர்ல பக்கத்துல இருக்கிற வேற ஒரு லேடி, நீங்க தான் சத்தம் கொடுக்குறீங்க கேள்விப்பட்டனே அப்படின்னு கேட்டதும், யாரு நானா 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 அப்படின்னு கேட்டு பக்கத்துல வர பயந்து போய் அந்த அம்மா உள்ள போயிடுச்சு. அப்புறம் இவன் கீழே வந்துட்டு அந்த 13வது மாடியவே பார்த்துட்டு இருக்கிறான். லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, யாரோ நிக்கிறாங்க, கதவை சாத்துறாங்க, அந்த ஸ்கிரீனை சாத்துறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்ன ஏதோ பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னு கேட்க, சும்மாதான் அப்படிங்கிறான். லைட்டர் கேட்கிறாரு, லைட்டர் கொடுக்குறான். இவங்க நிக்கிறது, இவங்க நிங்கி பார்த்துட்டு இருக்கிறது இவங்களோட அபார்ட்மெண்ட். இவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்க வேற ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது இவங்களோட முதுகுக்கு பின்னாடி. அந்த அபார்ட்மெண்ட்ல நேத்து ஒரு கொலை நடந்துருச்சா. எதுக்குங்க கொலை நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்டா, ஏதோ சத்தம் பிரச்சனையா, ஏதோ அதனால கொலை நடந்து போச்சான்றாரு இவரு. சத்தத்துக்காக யாராவது கொலை பண்ணுவாங்களா, என்னங்க நீங்க பேசுறதுங்கிறாரு நம்ம ஹீரோ. தான் எழுப்புறது சத்தம் தாங்கிறது சத்தம் போடுற அந்த ஆளுக்கு, அந்த பரதேசிக்கு தெரியாம இருக்கலாமா இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கும் சத்தம் போற ஆட்களை கண்டா பிடிக்காது போல. கூடவே வேற ஒரு மேட்டர் சொல்றாரு, ஒரு அபார்ட்மெண்ட்ல கொலை நடந்தா அந்த அபார்ட்மெண்டோட ரேட்டு குறையுமா, அவன் தானே அப்படித்தானே அப்படின்னு கேட்க, இனியா மென்டல் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு அங்க இருந்து ஓடிடுறான். ஆளே ஒரு மார்க்கமா தான் பேசிட்டு இருக்காரு, யாரு என்னங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த கீழ் வீட்டுக்காரம்மாவோட புருஷனா இருக்குமோ, கீழ் வீட்டுக்காரர் தான் நினைக்கிறேன். சத்தம் கொடுத்தானும் கொலை பண்ணிட்டதா லைட்டா மிரட்டி இருக்கிறாப்ல. அதுல பயந்து போய் நம்மால லிப்ட்ல ஓடியாந்துட்டான். பின்னாடியே இவரு லிப்ட்ல ஏறாரு, கையில வேற கத்தி வச்சிருக்காரு. இந்த கத்தியை வச்சுதான் இவரோட சைக்கிள் டயரை அறுத்திருப்பான் போல தெரியுது. எங்க கொன்னுடுவாரோன்னு பயந்துகிட்டு இருக்க, சும்மா மிரட்டிட்டு போயிடுறாப்ல, எதுவும் பண்ணல. ஆனாலும் ஆளு ஒரு மாதிரி பீதி ஆயிட்டான். வீட்டுக்கு வந்து 2 விஷயம் தான், ஒன்னு மடமடன்னு ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த கிரிப்டோ கரன்சியை டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது, இன்னொன்னு டங்கு 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 டங்குன்னு கேட்கிற அந்த சத்தத்தை டாலரேட் பண்றது. டாலரேட் பண்ண முடியலன்னா பதிலுக்கு இவனும் செவத்தை போட்டு அடிக்கிறது. தூக்கம் இல்லாம, சத்தத்துல தூக்கம் இல்லாம ஒரு கணம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். போன்ல அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தவன் அப்படியே தூங்கி போயிட்டான். தூக்கத்துல பார்த்தா அம்மா கனவுல வந்து பக்கத்துல உட்காந்து பையனை பாத்துக்கிறாப்ல கனவு வருது. திடீர்னு அந்த அம்மா ஒரே சத்தமா இருக்குன்னு கத்துவாங்க. அடுத்த நொடி பார்த்தா அந்த பிளாட்டே ஏதோ பூகம்பம் வந்தாப்ல விரிசல் விட ஆரம்பிக்குது. கண்ணா அப்படின்னா விரிசல் விழுகுது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. நிலநடுக்கமா பூகம்பமா ஒன்னும் பிடிவிடாம இருக்கிறான். அப்புறம் பார்த்தா அவன் நிக்கிற இடமே பொளந்து மொத்தமா உள்ள விழுவான். பார்த்தா தூக்கத்துல பயபுள்ள கனவு கண்டு இருக்கிறான், பொத்துன்னு விழுந்திருக்கான். விழும்போது லைட்டா போன கீழே போட்டிருப்பான், லைட்டா தான் கிராக் விழுந்திருக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா இவன் இன்வெஸ்ட் பண்றதை விட கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்குக்கு மேல ப்ராஃபிட் இருக்குது. அப்பாடான்னு சந்தோஷப்படுறான். சரி இவ்வளவு ப்ராஃபிட் வந்துருச்சு, எப்படியும் நல்லது நடக்கும்ன்ற சந்தோஷத்துல முதன்முறையா இவனோட பிளாட்ல இருக்கிற அந்த ஏசியை ஆன் பண்ணி விடுறான். எல்லாம் காமன் ஏசி தான். வீட்டுல இருக்கிறவங்க ஏசியை பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு இபி பில்லு கூடும், அவ்வளவுதான். அந்த முதல் தடவை போட்டு அதை ரசிக்கிறான். விடாம பாத்துக்கிட்டே இருக்கிறான், ஏறுமா ஏறுமா ஏறுமான்ட்டு. வெளியில சத்தம் கேக்குதுங்க. கதவை தட்டுறது கீழ் வீட்டுக்காரமா நினைச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே கதவை திறப்பான். பார்த்தா ஒட்டுமொத்த கூட்டமும் வெளியில தான் நிக்குது. சத்தம் வர்றது உன்னோட பிளாட்ல இருந்து தோணுது எங்களுக்கு, எல்லாருமே ஒன்னதான் சந்தேகப்படுறாங்க, அதனால உன் வீட்டை சோதனை போடணும் வந்து நிக்கிறாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், ஏன் வீட்டை சோதனை போடுறதுக்கு முன்னாடி கீழ் வீட்டை சோதனை போடுங்க, அவங்க வீட்டுல தான் சத்தம் வருதுங்கிறான். இதுக்கிடையில யார் வீட்டை சோதனை போடுறது இவங்களுக்குள்ள குழப்பம். அதே சமயம் அசோசியேஷன் லீடர் வராங்க. அந்தம்மா வந்து அவன் சொல்றது நியாயமா தான் இருக்குது, கீழ் வீட்டை நாம சோதனை போடுவோம், அப்புறம் மேல் வீட்டையும் சோதனை போடலாம். ஆனா தம்பி உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அன்னைக்கே நீ அவ்வளவு மெனக்கட்டு மேல வந்து என்கிட்ட பேசின, உன் மேல தப்பு இருக்காதுதான், அப்படி இருக்க தாராளமா நீ எங்களை அலோவ் பண்ணலாம்ல, நல்ல பேர் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஆளு அவ்வளவுதானே தாராளமா போய் செக் பண்ணிக்கங்க போங்க அப்படின்னு எல்லாரையும் உள்ள அலோவ் பண்றான். உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு, ஸ்பீக்கர், அது பயங்கரமான சப் ஊஃபர் ஸ்பீக்கர், போன்ல கனெக்ட் பண்ணி ரொம்ப கோரமான ஒரு சவுண்ட் எழுப்பி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் அந்த ஊஃபர்ல போய்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு கோரமான மியூசிக் அவ்வளோ பெரிய சப் ஊஃபர்ல கனெக்ட் பண்ணி போட்டு விட்டுருக்கான். அதை எல்லாரும் போட்டோ எடுத்து எல்லாரும் முன்னாடி காட்டுறாரு ஒருத்தர். ஏன் வீட்லயா இருக்கவே இருக்காதுன்னு இவனும் ஓடி போய் பார்க்கறான். ஓடி போய் பார்த்தா இவனோட போன்ல, இவன் போன் வந்து பிளாக் கலர் போனு, இது வேற கலர்ல இருக்குது. அந்த போன்ல ஒரு சப் ஊஃபர் ஸ்பீக்கர் பெருசா கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பார்த்ததும் ஜிம்பாடிக்கு கோவம். கூடவே அந்த கீழ் வீட்டுக்காரன் ஓவரா பேசுறான். இதையெல்லாம் பண்ணது கீழ் வீட்டுக்காரங்க தான், இவங்க தான் எனக்கே தெரியாம என் வீட்டுக்குள்ள பால்கனி வழியா புகுந்து இதை பண்ணிருக்காங்கன்னு அவங்க மேல பழிய போடும் போது கீழ் வீட்டுக்காரர் கோவத்துல ஒரு எத்து விடுறாரு. எத்து விழுந்தவன் அந்த பக்கத்துல போய் விழுகிறான் பாருங்க. எந்திரிச்சு நிக்கிறான், கைய உயர்த்துறான், அடிச்சா பதிலுக்கு அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். ஆனா அடுத்த நொடி கீழ் வீட்டுக்காரர் எம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு விழுகிறார். இவன் அடிக்கவே இல்ல, ஆனா அடிச்சாப்ல ஒரு ஆக்ஷனை போடுறார். கூட்டமும் அதை நம்பிடுச்சு, போலீஸும் வந்துடுச்சு. ஒத்தவர் கீழே படுத்து கிடக்க இவன் மேல நிக்க பார்த்துட்டு துப்பாக்கியை காமிச்சு இவன் தான் தப்பு பண்ணவேன்னு நினைச்சுக்கிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிட்டுறாங்க. கை விலங்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார
வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில 8:15க்கு தான் பீக்குக்கு வரும்னு இவனுக்கு ஒரு டிப்பு கிடைச்சது. என்ன விடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சிரான், யாரும் விடுறதுக்கு தயாராக இல்ல. அப்ப நான் என் லாயரை கூப்பிடணும், போனை கொடுங்கன்னு கேட்கறான். சார் இன்னும் போனை கொடுக்குறாங்க. 2 போன் இருக்கு. அவன் வீட்டுல இருந்து 2 போன் எடுத்தாங்க. ஒன்னு பிளாக் போன் இவனோடது, இன்னொன்னு வேற கலர் போன். பிளாக் போன் தான் போனுங்கிறான். சார் இன்னும் போனை கொடுக்குறாங்க. ஆனா போன் நேத்து நடந்த சண்டையில உடஞ்சு போயிருக்குது போல, லைட்டா தான் அழகுறையா எடுக்குது. திடீர்னு போனை வாங்கினதும் ஐயோ வயிறு வலிக்குதேன்னு ஒரு ஆக்டிங்க போடுறான். வயிறு வலிக்கு நினைச்சுக்கிட்டு இவங்க கைவிலங்க அவுத்து விட்டா தப்பிச்சு ஓடுறதுக்காக ஓடியாந்து கேட்ட திறக்க முயற்சி பண்ணும்போது கண்ணாடி ஆல்ரெடி லாக்ல இருக்குது, ஆட்டோ லாக்கு. புடிச்சு கீழே படுக்க போட்டாங்க. அதே சமயம் சத்தம் கேட்டு இன்ஸ்பெக்டர் அவரோட ரூம்ல இருந்து வெளில வர்றார். என்னப்பா இங்க சத்தம் அப்படின்னு. அவரோட ரூம்ல கம்ப்யூட்டர் நெட் இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரையும் தள்ளி விட்டு வேகமா ஓடி போய் இன்ஸ்பெக்டரோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். சோஃபாவை அண்ணன் கொடுத்துட்டான். அவங்க திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த கேப்ல நம்ம பைய QR கோடு மூலமா லாகின் பண்ணணும். QR கோடு ஒன்னு காட்டுது, அதே நம்பரை போன்ல என்டர் பண்ணணும். ஆல்ரெடி போனு எக்கு தப்பா நொறுங்கி கிடக்குது. அதுல கரெக்டா அந்த நம்பரை டைப் பண்ணாதான் உள்ளே போகும். எப்படியோ ஒரு வழியா டைப் பண்ணி உள்ள போயிடுச்சுங்க. உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி 6 மடங்குக்கு மேல ப்ராஃபிட்ல இருக்கிறான். இன்னும் 1 நிமிஷம் தான் 8 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இவன் நினைச்சிருந்தா இப்ப 7 மடங்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. 7 மடங்கு ப்ராஃபிட் போதும்னு நினைச்சிட்டு செல் பண்ணிருக்கலாம். ஆனா பயபுள்ள இன்னும் 1 நிமிஷம் எப்படியாவது அவங்கள தாக்கல் பண்ணிட்டோம்னா 8 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும், கடனே இல்லாத வாழ்க்கை வாழலான்னு 7 மடங்கு ப்ராஃபிட் பத்தாதுன்னு 8 மடங்கு ப்ராஃபிட்டுக்காக காத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அவங்க சாவியை போட்டு திறக்க முயற்சி பண்றாங்க. ஓடி போய் 1 நிமிஷம் தாண்டா நிலுநானு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். இந்த கரண்ட் ஷாக் கொடுக்குற கண்ணை வச்சு அடிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ். இங்க இருந்தே பாக்குறான் கம்ப்யூட்டர் இன்னும் கொஞ்சம்னு ஏதோ லத்திய வச்சு தலையில ஒரு அடி அடிச்சிட்டாங்க போல. லைட்டா கிறுகிறுக்குது. கதவை தந்துட்டு உள்ள வராங்க. குடுகுடுன்னு ஓடியான்ட்டான். ஓடியாந்து கம்ப்யூட்டர்ல இப்ப பார்க்கும்போது இவன் எதிர்பார்த்த அந்த 8 மடங்கு ப்ராஃபிட் நெருங்கிடுச்சு. அதை அமுக்க வேண்டியதான், பட்டன் அமுக்க வேண்டியதான் பாக்கி. 7.9 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் 8வது மடங்கு வரணும்னு காத்துட்டு இருக்கா. கரெக்டா 8வது மடங்கு வர இவன் அமுக்கலான்னு முயற்சி பண்ண லேசரை வச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க. அதாவது அந்த கரண்ட் ஷாக் கொடுக்குற கண்ணை வச்சு நரம்பு கிடுகிடுன்னு உடம்புல கரண்ட் ஷாக் அடிக்குது. கையிலேயே குத்தி இருக்கு பாருங்க. அது கரண்ட் ஷாக் கொடுக்குற அந்த கண்ணு நாடி நரம்பெல்லாம் அப்படியே துடிக்கணும். ஆனா அதை தாண்டி அவன் அப்படியே தான் உட்காந்துருக்கான். ஓகேன்னு கொடுக்க வேண்டிய அந்த ப்ளூ கலர் பட்டன் அமுக்க வேண்டியது இந்த பக்கம் நகண்டுக்கு போயிட்டு இருக்குது. கை கரண்ட் ஷாக்ல கரெக்டா வேலை செய்யல. இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த வழியை தாண்டி அப்படியே இழுத்து கொண்டு வந்து அந்த கிரீன் பக்கம் தான் எஸ், அதை ஓகே கொடுத்துட்டான்னா 8 மடங்கு ப்ராஃபிட்டோட கடனே இல்லாத அந்த லைஃபுக்கு போயிடுவான். அட்லீஸ்ட் ஓரளவா நெருங்கி வர வாய்ப்பு இருக்குது. கடனுக்கிட்ட கடன் எல்லாம் கிடைச்சிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும். அவ்வளவு பெரிய பணம் தான் இது. கரெக்டா அந்த பட்டனை அமுக்க போற சமயம் ஒரு போலீஸ்காரர் அங்க இருந்து அந்த கம்ப்யூட்டர் வயரை அத்து விட்டுறாரு. இவன் எஸ்ன்னு கஷ்டப்பட்டு அமுக்க போற சமயம் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகி போயிடுச்சுங்க. நம்ம அதை அடி வாங்கி மயங்கி போயிட்டான். திரும்பி முடிச்சு பார்க்கும்போது அசோசியேட் லீடர் அங்க வந்து நிக்கிறாங்க. போலீஸ் விசாரணை பண்ணிடுச்சு. அடிச்சது இப்ப கீழ் வீட்டுக்காரன் தான், இவர் இல்ல. அவன் அடிச்சிருக்காங்கிற உண்மை தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அத்துமீறி பால்கனி மூலமா இவனை ரகசியமா ரெக்கார்டு பண்ணிருக்கிறது ஃபுட்டேஜையும் பார்த்திருக்காங்க. சோ உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, தவறுக்கு மன்னிக்கணும்னு 2 போனையும் கையில கொடுத்துட்டு கிளம்ப சொல்றாங்க. நம்ம ஆளு நொந்து போய் அங்க இருந்து அப்படியே மெதுவா வராங்க. வீட்டு நோக்கி தான் வர்றான். 8:15க்கு பீக்குக்கு இருக்குன்னு தெரியும். விக்கணும்னு டிப்பு கிடைச்சிருந்தது. இப்போயோ 12:15. வீட்டுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் கூட கீழே விழுந்து தான் கிடக்கும். அதை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 8 மடங்கு லாபம். அதாவது 8 லட்சம் போட்டிருந்தா 8 64 லட்சம் கிடைச்சிருக்கணும். காலையில 8:15க்கு கரெக்டா வித்திருந்தான். ஆனா இப்போ எவ்வளவு போய் நிக்குது தெரியுமா? 8 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணதுல வெறும் 8 ரூபா தான் பாக்கி நிக்குது. 99% காலி. போட்ட பணமே போச்சு. எப்படி வலி, மரண வேதனை. துடிச்சு போயிட்டான். துடிச்சு ஐயோ அழுதுகிட்டு இருக்கிறான் பாருங்க. ஹீரோ அழுகிறத பாக்குறதுக்கு தாங்கிக்க முடியல. அம்புட்டு கஷ்டமா இருக்குது. அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் இழந்தவன் ஜம்முன்னு குளிச்சு கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு தயாராகிறான். எதையோ எழுதி வச்சுட்டு ஜன்னல் பக்கம் போறான். என்னடா பண்ண போறான்னு பார்த்தா அவ்வளவு மாடி உயரத்துல இருந்து கீழே குதிச்சு சாக போறான் போல தெரியுது. ஐயோ இப்படியா முடிவெடுக்கணும்? கரெக்டா அவன் குதிக்க போற சமயம் அமைதியா இருந்த ஃப்ளோர் மறுபடியும் டங்குன்னு சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. இதுல இவனுக்கு பயங்கரமான காண்டு கோபம். சாகுற லெவலுக்கு துணிவெடுத்தவன் போறோம். நம்ம வாழ்க்கைய இவ்வளவு நாசம் பண்ணது யாரு? கீழ் வீட்டுக்காரங்க. அவங்கள ஒரு கை பார்க்கலாமேன்னு கையில சுத்தியரோட வெளியில வருவாங்க. 4 படி கீழே இறங்குவான் பாருங்க. மேல் வீட்டுக்கார ஜிம்பாடி வராரு. ஏண்டா நீ இன்னும் அடங்க மாட்டியாடான்னு வந்து நிக்கிறாரு. சுத்தியில கையில வச்சிருக்கிறவன் கெட்ட வார்த்தையில திட்டிவிட்டு அந்த சத்தத்தை நான் எழுப்பலடா அப்படின்னு இவங்கிட்ட அடிக்க வரான். கீழ் வீட்டுக்காரங்களுக்கு காட்ட வேண்டிய அந்த கோவத்தை மேல் வீட்டுக்காரன் இவங்கிட்ட காட்ட வர்றான். பதிலுக்கு நம்மால அவனை பிடிச்சி கீழே தள்ளி தரன்னு அவனோட ரூமுக்குள்ள இழுத்துட்டு போய் அந்த சுத்தியில புடிங்கி உன்னை என்ன பண்றேன் பாருன்னு தலையில அடிக்க போற சமயம் டங்குன்னு சத்தம் வர ஆரம்பிக்குது. என்னடா நீ இங்க இருக்கிற, அதுவும் தனியா தான் தங்கி இருக்கிற, அப்புறம் எப்பறம் ஒரு ரூம்ல இருந்து சத்தம் வருதுன்னு உள்ள சுத்தியும் போய் பாக்குறாரு. ஸ்பீக்கர் கிடையாது, வேற ஆட்கள் கிடையாது, ஆனாலும் சத்தம் வருது. அப்போ நீ இந்த சத்தத்தை எழுப்பலையா? இப்ப நம்புறடாங்கிறாப்ல. அதைத்தாண்டா ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னடான்னு சொல்லிட்டு அடிக்க போக பதிலுக்கு பிடிச்சி கீழே தள்ளி நிப்பாட்டுறாரு. அப்படி கீழே தள்ளி நிப்பாட்டும் போதுதான் என்னத்தையே எழுதி வச்சிருக்கான்னு கவனிக்கிறார். அதை படிச்சு பார்த்தா அது தற்கொலை கடிதம். சாக போறேன் என் ஜாவுக்கு அப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்கான் போல. அடா பாவி, சாகுற லெவலுக்கு போயிட்டியாடா, உனக்கு நான் பரவாயில்ல போலையேன்னு இவன் மேல ஒரு கருணை வருது, ஒரு கரிசனை வருது. சாக போறியே, உங்க அம்மாவை பத்தி ஒரு தடவை நினைச்சு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இவன் நடந்த கதையெல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் கீழ் வீட்டுக்காரங்கடா அப்படிங்கிறான்.
சரி வா 2 பேரும் சேர்ந்து போய் கேள்வி வைப்போங்கிறாப்ல. 2 பேரும் சேர்ந்தா அப்படின்னு கேக்குறான். அட வாடான்னு கை கொடுத்து தூக்கி விடுறாரு. 2 பேரும் சேர்ந்து போங்கிறார். கீழ் வீட்டுல போய் கதவை தட்டலான்னு பார்த்தா கீழ் வீட்டுல சத்தம் இல்லாம கப்பு சிப்புன்னு கிடக்குது. யாராவது இருக்கீங்களான்னு கதவை தட்டும் போது கதவு திறக்குது. அப்போ வீடு லாக் பண்ணல போல. சரி வீட்டுல யாரும் இல்ல, வீட்டுல ஏதாவது பெரிய சைஸ்ல ஸ்பீக்கர் இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு ஜிம்காரர் சொன்னதும் மேல் வீட்டுக்காரர் சொன்னதும் சரின்னு நம்ம பைய வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறான். அவரும் தேட ஆரம்பிக்கிறார். ஸ்பீக்கர் மாதிரி ஏதாவது பெருசா கிடைக்குமா, சப்வூஃபர் மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு. தேடின வரைக்கும் ஒண்ணும் கிடைக்கல. ஆனாலும் சத்தம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அப்ப இவங்களும் பிரச்சனை பண்ணது இல்லையா, வேற யாரோ பிரச்சனை பண்றாங்களா, இந்த சத்தத்தில் எழுப்புறாங்களான்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. இவங்களும் நிறைய லோனு, நிறைய வரி கட்ட வேண்டி இருக்குது, நிறைய பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது. அதுல ஒண்ணு பார்த்தா கீழ் வீட்டுக்காரங்களோட சொந்த வீடா ஒரு காலத்துல அது இருந்தது. ஆனா நாளை பின்ன வேற வழி இல்லாம சமாளிக்க முடியாம அதை வித்துருக்காங்க. வாங்கினவனும் அதே அந்த 2009 வருஷத்துல பிறந்தவர். இதே வருஷத்துல பிறந்த ஒருத்தன் தான் நம்ம ஹீரோவோட இந்த வீட்டுக்கும் இப்ப அட்வான்ஸ் கொடுத்து வாங்குறாங்க. ஓனர் யாருன்னு கேட்கும்போது அமெரிக்கால படிக்கிறாரு, கூட்டிட்டு வந்து காட்டணுமான ஒருத்தன் நக்கல் பண்ணிருப்பான் பாருங்க. அந்த மேட்டர் உங்களுக்கு தெரிய வருது. கூடவே இவங்க அவங்க ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. மேல் வீட்டுக்காரன் நம்ம ஹீரோ 14வது ஃப்ளோரா 13வது ஃப்ளோரை ஏற்கனவே வாங்கிட்டாங்க. 14வது ஃப்ளோருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. மேல இருக்கிற 15வது ஃப்ளோர் நம்ம ஜிம்பாடியோட ஃப்ளோர், அங்க இருக்கிற பிளாட்டையும் அதே ஓனர் தான் வாங்கியிருக்காரு போல. இந்த உண்மையெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் இங்க இவங்க பேசிக்கிறதுல வேற ஒரு மேட்டர் தெரிய வருது. அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க வந்தால அன்னைக்கு வெளியில ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேனர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ரயில்வே ட்ராக் இந்த பக்கத்துல வருது, நமக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு. ஒருவேளை அந்த ட்ராக் வர மேட்டர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அநியாய விலைக்கு வாங்கி போடுறாங்களோ. இப்படி தாங்க முடியாத அளவு கடுமையான சத்தத்தை எழுப்பி இருக்கிற எல்லாரையும் விரட்டி விட்டுவிட்டு மொத்த பில்டிங்கை வாங்க ஆசைப்படுறாங்களோ இப்படி எல்லாம் கேக்குறாப்ல. ஆனா கீழ் வீட்டுக்காரங்க அந்த பிளாட்டை நான் ஏற்கனவே வாங்கியிருக்கிறேன், என்னோடதுன்னு அசோசியேட் லீடர் அம்மா சொல்லி இருந்ததுல, அப்ப எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் வாங்கி போடுதோ அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம். இதுல வேற நம்ம ஜிம்பாடி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இங்க பாரு, என் வீடு போயிடுச்சு, நீ இப்ப அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்கிற, கான்ட்ராக்ட்ல தான் கையெழுத்து போட்டுக்கிற, ஒப்பந்தம் தான் போட்டிருக்கிற, நீ என்ன பண்ணு, இப்ப நாம கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட போய் சொல்லி இந்த சத்தத்துல பிறகு நீங்க தான் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணி எல்லாத்தையும் வளைச்சு போடணுங்கிறதுக்காக நீங்க இதை பண்றீங்க, என் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிடுங்க, இல்லனா இந்த மேட்டர் நான் நியூஸுக்கு லீக் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டு. பயந்துட்டு அந்த அம்மா ஒத்துக்கும். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மீடியா வெளிச்சம் படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, அட்லீஸ்ட் உனக்காவது உன்னோட பிளாட் கிடைக்கும் அப்படிங்கிறாப்ல ஐடியா கொடுக்குறாரு. நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுக்கு ஒரு சாலிடான ஆதாரம் வேணுமேங்கிறாரு நம்ம ஹீரோ. கரெக்ட் தான், ஜிம்பாடியும் ஒத்துக்கிறார். இதெல்லாம் இந்த சத்தத்தெல்லாம் எழுப்புறது எதன் மூலமா, ஸ்பீக்கர் மூலமா. அப்ப அந்த ஸ்பீக்கரை எங்க வச்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டம்மாவோட வீட்டுக்குள்ள நுழையணுமே, எப்படி நுழையிறது, எப்படி தேடுறதுன்னு யோசிக்கும் போது கரெக்டா அந்த அம்மாவே கால் பண்ணுது. கால் பண்ணி நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க நேத்து பஞ்சாயத்துல, மேல வாங்கலாம் பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுதான் நல்ல வாய்ப்பு, ஆனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நம்ம ஹீரோ மேல் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு உதவி கேட்டுட்டு அப்புறம் தான் போறாங்க. உள்ள உட்கார வச்சு அந்த அம்மா நல்லபடியா பேசிட்டு இருக்குது. அதே சமயம் ஏற்கனவே பேசி வச்சாப்ல மேல் வீட்டுக்காரர் வெளியில வந்து கதவை தட்டுறாரு. என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பாத்ரூம் வருதுங்கிறான் இவன். சரி பாத்ரூம் போயிட்டு வாங்கன்னு அந்த அம்மா கையை காமிச்சு அமுச்சு வைக்குது. இந்த பக்கம் மேல் வீட்டுக்காரங்கிட்ட அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஆளு எல்லா பக்கமும் போய் தேடுறான் எங்கேயாவது ஸ்பீக்கர் இருக்குமான்னு. பார்த்தா ஒரு துப்பாக்கி இருக்குதுங்க. துப்பாக்கி எடுத்த இடத்துல வச்சான். அப்புறம் பார்த்தா இரும்பு டோர் போட்டு டோர் ஏதோ இருக்குது, அதுக்குள்ள கூட ஸ்பீக்கர் இருக்கலாம்னு இவனுக்கு சந்தேகம். சுத்தி முத்தி வேற ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் இருக்கிறார். அந்த அம்மாவோட புருஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். கையில கால்ஃப் விளையாடுற பேட்டை வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு பாயிறார். நம்மால அதை பிடிச்சிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விடுறான். இவர் யாரு நல்லா தெரியுதா, நம்ம ஹீரோ கிட்ட ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டார்ல, 80 லட்சத்துக்கு அந்த பிளாட்டை வாங்கிக்கிறேன்னு கையெழுத்து போட்டார்ல, அவர் தான். தான் புள்ள அமெரிக்கால படிக்குது, புள்ள பேர்ல வாங்குறேன்னு சொன்னார்ல, அவரே தான். ஆக மொத்தம் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா. சத்தம் எழுப்புறது இங்க இருக்கிற எல்லாரையும் விரட்டி அவங்களோட ப்ராப்பர்ட்டியை கம்மியான விலைக்கு வாங்குறதுக்கு தானா, இதையெல்லாம் மீடியா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி பாக்குறான். ஆனா அந்த அம்மா அசால்ட்டா பேட்டை பிடிங்கிட்டு தயவுசெய்து இங்க இருந்து கிளம்புங்கடான்னு அசால்ட்டா விரட்டி விடுது. இவங்கள பெருசா அந்த அம்மா மதிச்சாப்லே தெரியல. 2 பேரும் வந்துட்டாங்க. பெருசா பிரச்சனை பண்ணாம இருந்தா கூட ஏதாவது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தப்பு நடக்கும், ஆதாரம் கிடைக்குன்னு யோசிக்கலாம். நீ அவ்வளவு கலாட்டா பண்ணி மாட்டிக்கிட்ட வேற, தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்க அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க, இனிமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு வருத்தப்படுறாங்க. அப்புறம் அவன் வீட்டுக்கு போயாச்சு. நம்ம ஹீரோ அப்புறம் யோசிக்கிறான் வேற என்ன பண்ணலாம்னு. யோசிக்கும் போது அந்த யாரோ ஒருத்தவங்களோட போன் இவனோட வீட்டுக்குள்ள கிடந்தது, ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி இருந்தது. அந்த போனை எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். ஏதோ பேட்டர்ன் கேட்டது. லாக் பேட்டர்ன் இருந்தாதான் அந்த போனை யூஸ் பண்ணவே முடியும். லாக் பேட்டர்ன் இவனுக்கு தெரியாது, ஏன்னா இவனோட போன் கிடையாது. சரி மேல வைஃபை செக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு வைஃபைல கனெக்ட் ஆகி இருக்குது. ஆல்ரெடி கனெக்டட்னா பாஸ்வேர்ட் எல்லாம் கரெக்டா போட்டுருக்குதுன்னா எந்த வீட்ல இருந்து இந்த வைஃபை சிக்னல் வருதோ அந்த வீட்டுக்காரங்க தான் இந்த போனை பயன்படுத்தி இருக்கணும் இல்லையா. சரி இத பத்தி மேல் வீட்டுக்காரன் தான் இப்ப ஜிம்பாடி நம்பர் ஆயிட்டார்ல, அவர்கிட்ட போலாமேன்னு அவர் வீட்டு கதவை தட்டுறதுக்காக போவாங்க. கரெக்டா கதவை தட்டிட்டு பார்த்தா இவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கும் போது வைஃபை ஃபுல் சிக்னல் காட்டுது. அப்ப இவன் வீட்டுக்குள்ள இருந்து தான் வைஃபை சிக்னல் வருதுன்னு இவன் நினைக்கிறான். கதவை திறந்துட்டு என்னடா அந்த நேரத்துல அப்படின்னு கேட்க, இல்ல என் வீட்டுல வைஃபை வேலை செய்யல, அதான் உன்கிட்ட வந்தேன் அப்படிங்கிறாப்ல. என் வீட்டுல வைஃபையே கிடையாதுறாங்கிறாரு அவரு. சரி கீழே நீராவி குளியல் போடலாமா வரையான்னு கூப்பிட, இல்ல எனக்கு வீட்டுல வேலை இருக்கு நீ படு அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா போன்னு சொல்லிட்டு இவன் கீழே இறங்குறான். சரின்னு அவரும் கதவை சாத்திட்டார். கதவை சாத்தின பிறகு மறுபடியும் ஓடியாந்து செக் பண்ணி பார்த்தா அவர் வீட்டு வாசலுக்கு போகும்போது வைஃபை கூடுது. பக்கத்து பிளாட்டுக்கு போய் பார்த்தா வைஃபை சிக்னல் குறையுது. மறுபடியும் இவரோட மேல் வீட்டுக்காரரோட பிளாட்டுக்கு வந்து பார்த்தா வைஃபை சிக்னல் கூடுது. அப்ப இவர் வீட்டுல இருந்து
இருந்து தான் வைஃபை சிக்னல் வருது, இவர் தான் அந்த ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாப்ல. அப்புறம் அவனை கூப்பிட்டு நீராவி குளியல் போடலாம்னு சொன்னேன்ல, அவர் கீழே நீராவி குளியலுக்கு அந்த கேட்டை தாண்டி உள்ள போறார். அக்சஸ் கார்டு எல்லாருமே பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, எல்லாமே அங்க டிஜிட்டல் தான், சாவி மாதிரி. அது எல்லா இடத்துலயும் அதை பயன்படுத்தலாம். அதை போட்டு அவர் உள்ள போறாரு. கரெக்டா பின்னாடியே நம்மால் போறாப்ல. என்னடா வரல, என்ன வந்துட்ட, சரி வா அப்படின்னு நீராவி குளியலுக்கு கூப்பிடுறாரு. ஆனா என்னோடது வேலை செய்யாது, இதெல்லாம் நான் கட்டினது இல்ல அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல இந்த ஒரு தடவை என் அக்சஸ பயன்படுத்தி வான்னு தன்னோட அக்சஸ தூக்கி போறாரு. அந்த அக்சஸ கனெக்ட் பண்ணி கேட்டை ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறான். வந்துட்டு கை மாத்தும் போது இவங்கிட்ட இருக்கிற அந்த டிஜிட்டல் சாவியை கொடுக்குறான். அவரோட சாவியை இவன் வச்சுக்கிட்டான். சாவி மாத்திரம் தெரியாம அவரும் வாங்கிட்டார். உள்ள நீராவி குளியல் போடும்போது உடம்பு ஃபுல்லா ஏகப்பட்ட டாட்டோ. இதெல்லாம் பார்த்தா என்ன ரவுடி பையன் மாதிரி தெரியுதா? ஆக்சுவலா நான் ஒரு ஃப்ரீலான்சர். ஒரு பெரிய டிவி சேனலுக்கு கஷ்டமான இடத்துக்கெல்லாம் போய் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க ஏதோ 5-10 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா காசு பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமான்னு தான் கதையை சொல்லி புலம்பிட்டு இருக்கிறார். அந்த கேப்ல நம்ம பைய எனக்கு நீராவி குளியல் போதும், நான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி மேல வரான். ஜிம்பாடி வரதுக்குள்ள அவரோட ரூம அவரோட ஸ்மார்ட் கீ மூலமா திறந்து உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா எதிர்பார்த்தாப்லயே இங்க வைஃபை இருக்குங்க. வைஃபை ரவுட்டர் இருக்குது, மோடம் இருக்குது. அதோட நேமும் இந்த போன்ல கனெக்ட் ஆயிருக்கிற வைஃபை நேமும் ஒரே நேம் தான். அப்ப அவன் போன் தான் அவனோட வைஃபை தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே அதெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறான் அதே போன்ல. அந்த போனுக்கு லாக் பேட்டர்ன் என்னங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்புறம் பக்கத்து ரூம் திறந்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட ஃபைல்ஸ். இந்த என்டையர் பில்டிங்ல இருக்கிற எல்லா பேரோட டீடைல்ஸ், அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள போட்டோ எடுத்தது. நம்ம ஹீரோ ஹோம் டெலிவரி பண்ண போற கூட அவன் எடுத்த போட்டோஸ். இப்படி அவனை எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணி வளைச்சு போட்டோ எடுத்து ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கான். அதே போன்ல அதையும் இவர் போட்டோ எடுத்துக்கிறார். நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு, நிறைய கதைகளும் எழுதியிருக்கிறார். அப்புறம் அங்க ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் எடுத்து பார்த்தா இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாரோட வீட்லயும் கதவுல கேமரா இருக்கும். அந்த கேமராவை ஹேக் பண்ணி வச்சிருக்கான். எல்லாரோட வீட்டு ஹால்ல நடக்கிற விஷயங்களையும் அவனால பார்க்க முடியும், கேட்க முடியும். எவ்வளவு ஸ்மார்ட்னு பாருங்க. எல்லாம் ஓகேப்பா, அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு தானே கேக்குறீங்க. அடுத்து ஒரு கதவை திறந்தா ஏகப்பட்ட மொபைல். அந்த மொபைலோட விதவிதமான சவுண்டை எழுப்பக்கூடிய ஏகப்பட்ட ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகி இருக்குது. நம்ம ஹீரோ வீட்ல ஒரு ஸ்பீக்கர் தானே இருந்தது, இங்கேயோ ஏகப்பட்ட ஸ்பீக்கர் கிடக்குது. அதையும் போட்டோ எடுத்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் அவன் தான் பண்றாங்கிறது அப்பட்டமா தெரியுது. நம்ம பைய ஸ்மார்ட் கீ போட்டு திறக்க முயற்சி பண்ணும்போது தான் ஸ்மார்ட் கீ வேலை செய்யல. அப்பதான் சாவியை மாத்தி கொடுத்துட்டான்னு தெரிய வருது. சே, சாவியை மாத்தி கொடுத்துட்டானே அந்த உதவாக்காரன் திட்டிக்கிட்டு நம்பர் என்டர் பண்ணி தான் உள்ள வரார். நம்மால அதுக்குள்ள கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறார். வந்தவன் அவனோட கழுத்துல ஒரு மெமரி கார்டு போட்டிருக்கான். அவன் கழுத்துல ஏதோ ரெக்கார்டர் ஒன்னு இருக்குது போல. அதுல இருக்க மெமரி கார்டு எடுத்து ஃபுட்டேஜ் நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்கார். அதுல போட்டு பாக்குறார். பார்த்தா அந்த பில்டிங்ல இருக்கிற பல பேரு நம்ம ஹீரோவை பார்த்தாலே பயமா இருக்குது, எங்க வீட்டுக்குள்ள திடுதுப்புன்னு வர பார்த்தான், எங்க வீட்டு கதவை தட்டி எங்க கிட்ட மிரட்டினா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பேசுவாங்கல்ல நம்ம ஹீரோவோட நடவடிக்கையை பத்தி. எல்லாத்தையும் அவங்களுக்கும் தெரியாம ரகசியமா ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் அன்னைக்கு நம்ம ஹீரோ அசோசியேட் லீடர் அம்மா வீட்டு மோட்டை வரதுக்காக போயிருந்தான்ல, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு போயிருந்தான்ல, அந்த கேப்ல அவங்க வந்திருக்கிறது உங்களை கொல்லத்தான்னு அந்த அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். அதுவும் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. சோ பக்கா திட்டம் போட்டிருக்கிறது அவன் தான். அது எல்லாமே அந்த மெமரி கார்டுல இருக்குது. அங்க யார்கிட்ட எல்லாம் பேசினானோ வச்சானோ எல்லாரோட ஃபுட்டேஜையும் வரிசையா அடிக்கி ஹார்ட் டிஸ்க் மாதிரி அடிக்கி வச்சிருக்கான். வேற அப்புறம் தூக்க வருதுன்னு தூங்க போயிட்டான். நம்ம ஆளு கையில சுத்தியில் எடுத்துக்கிட்டு அவனை தூக்கத்திலே அடிச்சு கொன்னுலான்னு முடிவு பண்றாரு. மெதுவா பக்கத்துல வரும்போது அங்க இருந்து ஒரு பாலை தட்டி விட்டுறாரு. பால் உருண்டு போயிட்டு இருக்குது. எந்திரிச்சுடானு பார்த்தா எந்திரிக்கல. பொறுமையா பக்கத்துல வந்து ஓங்குவான் பாருங்க. தலைக்கு பக்கத்துல போகும்போது அடிக்காம விட்டுறான். இவனுக்கு கொல்ல மனசே வரல. இதுக்கு நடுவுல ஏதோ காலிங் பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டதும் பயந்துகிட்டு கட்டில் கட்டில போய் ஒளிஞ்சுக்கிறாரு சுத்தியிலோட. இந்நேரத்துல யாருன்னு இவரும் போய் கதவை திறந்தா கீழ் வீட்டுக்காரமா விறுவிறுன்னு உள்ள வந்து இங்க இருக்கிற ஸ்பீக்கர் எல்லாத்தையும் பிடிச்சு தள்ளி விடுது. என்னடி ஆச்சு உனக்கு, பைத்தியமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஆமாடா பைத்தியம் தான்டா, நாங்க சொந்தமா இருந்த வீட்டுல இப்போ வாடகைக்கு இருக்கிறோம். வீட்லயே இங்கேயே பிறந்து வளர்ந்த என் பிள்ளைய இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிக்குதுங்க. எங்களுக்கு இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும். ஆனா லீஸ் முடிஞ்சு போச்சு கிளம்புங்குது அந்த அசோசியேட் லீடர் அம்மா. ஏன்னா அவங்க தான் ஓனர், அவங்க தான் விலைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும், இன்னும் சில காலம் நான் அங்கேயே தங்கிக்கணும், ஏதாவது உதவி பண்ணுன்னு கேட்டேன். ஆனா நீ இந்த ஸ்பீக்கர் ஐடியாவை கொடுத்ததுல என் புருஷன் பைத்தியமா ஆயிட்டான். நீ தான் ஐடியா கொடுத்த, அவன் அடிக்கிறாப்புல அடிக்கணும், உன் புருஷன் விழுகணும்னு. நீ சொன்ன ஐடியாவை நம்பி அவரும் பொத்துன்னு விழுந்தாரு. ஆனா விழுந்த இடத்துல சுவத்துல மோதி மயங்கிட்டார். அடி வாங்காம விழுந்தவரு சுவத்துல மோதுவார்னு எதிர்பார்க்கல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. எந்திரிப்பாரோ இல்லையோன்னு வருத்தப்பட்டு இருக்குது. ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாத, வழக்கம் போல காசுக்கு தானே இவ்வளவு பண்ற, இதோ காசு தரேன்னு கட்டுக்கட்டா காசு வச்சிருக்கான். 2 கட்டை எடுத்து தூக்கி வீசுறேன், அந்த எடுத்துட்டு போ அப்படிங்கிறான். ஆனா அந்த அம்மாவுக்கு இப்ப மனநல ரொம்ப முத்தி போச்சு. காசு அவங்களுக்கு முக்கியம் இல்ல. விருட்டுன்னு காசு எடுக்காம எந்திரிச்சவங்க அங்க இருந்து அந்த ஃபுட்டேஜுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இதை பார்த்ததும் காண்டானவன் பொலின்னு ஒரு அரவுறான். இதோட வேல்யூ தெரியுமா, என் ஃபுட்டேஜ் மேலையா கை வைக்கிறேன்னு சொல்லி படுக்க போட்டு சுத்தில வச்சு அடி நடிச்சு சம்பவ இடத்துல அடிச்சே கொண்டு போட்டேன். அந்த அம்மாவை கொண்டு போட்ட பிறகு அங்க இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அதுல ஒண்ணு மிஸ்ஸிங். என்ன ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு யோசிக்கும் போது இவனுக்கு கட்டிற்கடியில இவன் பக்கத்துல கிடக்கும். அதை விருட்டுன்னு தள்ளி வச்சிடறான். அவர் திரும்பி பார்க்கும்போது கரெக்டா வெளியில தெரியறாப்புல இருக்க அவர் அதை எடுத்து வச்சிடறாரு, கவனிக்கல. இப்போ இந்த பழியையும் நம்ம ஹீரோ மேலதான் போடணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. போன்ல ஹலோ போலீஸா, இந்த பில்டிங்ல 14வது மாடியில் இருக்கிற நம்ம ஹீரோ அவனுக்கும் கீழ் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஆகாது, கீழ் வீட்டுக்கார அம்மாவை அடிச்சே கொண்டு போட்டான், உடனே வாங்க சார் அப்படின்னு ஏதோ கால் பேசுறான். அப்புறம் வீட்டோட அந்த கால் அந்த லாக் டோர் திறக்கிறாப்புல சவுண்ட் கேக்குது. அப்ப பேசிட்டே கீழே
போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு விருட்டுன்னு மேல வரார். எந்திரிக்கிறார் படுத்து கிடந்தவர். அவர்கிட்ட இருந்த சுத்தியில நல்லா கைரேகை இல்லாத மாதிரி தொடச்சு அங்க வச்சிடறார். சரி வெளியில ஓடலான்னு பார்த்தா அவன் கையில போன்ல பேசிட்டு இருப்பான்னு பார்த்தா போன் இல்லங்க, சுத்தியல்ல பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அவனை வெளியில வரதுக்காக போலீஸ் கிட்ட பேசுறாப்லயும் கதவை திறக்கறாப்லயும் ஒரு சவுண்ட் கொடுத்து ஆக்டிங் பண்ணிருக்கார். மாட்டிக்கிட்டாங்க. ஏன்டா அதெல்லாம் பண்ணேன்னு கேட்டா, எப்படி நீ சாக போறவன் தானே, உன் சாவுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் வேணாமா? இந்த மாதிரி அடுக்குமாடி கட்டிடங்கள்ல மட்டும்தான் இந்த மேல் வீட்டு கீழ் வீட்டு சத்தம், பக்கத்துல வர சத்தம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். சத்தத்தினால பெரிய தலைவலி இருக்கும். காரணம் என்ன? இவங்க கட்டக்கூடிய அந்த கட்டடத்துல குவாலிட்டி இல்லாததான் காரணம். சொந்த காசுல போட்டு 3-4 மாடி கட்டி வீடு கட்டுறாங்கல்ல, அவங்க வீட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை வரதில்ல. காரணம் என்ன? அவங்க குவாலிட்டியா கட்டுறாங்க. எவ்வளவு காசு போட்டு இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடை வாங்கினா இந்த சத்தத்தினால எவ்வளவு தொல்லை தெரியுமா? இந்த மாதிரி சத்தமே இல்லாத கட்டடங்களா என் நாட்டுல உருவாகணுங்கிறதான் தன்னோட லட்சியங்கிறார். 20 சுத்தில எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிறார். ஏன் அடிச்சுக்கிறாருன்னு கேட்டா, உள்ள புகுந்து அந்த அம்மாவை அடிச்சு கொண்டு விட்டு என்னவும் கொல்ல முயற்சி பண்ணாங்கிறாப்ல கதை கட்டி விட்டுருவாராம். அப்புறம் உன்னை பத்தி 4 பேர் நியூஸ்ல வரும். இப்படி பல கொலைகள் நடந்ததுக்கு காரணம் அதுவும் உன்ன மாதிரி ஒரு இளைஞ 1க்கு 2 வேலை பார்க்கறவன், கஷ்டப்படுறவன், சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறவன் கொலைகாரனா உள்ள போனா இந்த கேஸ் சென்சேஷனல் நியூஸ் ஆகுமா? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அடிபட்டு உயிரோட நான் தப்பிச்சு பழச்சேன்னா என்ன எல்லாரும் ஹீரோவா பார்ப்பாங்க. இந்த கதை ஒரு பெரிய மேட்டர் ஆகும். கட்டடங்கள் எல்லா கட்டுறாங்க எல்லாம் அந்த பில்டர்ஸ் எல்லாருக்கும் இனிமே ஒரு பயம் வரும். இனிமையாவது சத்தம் இல்லாத ரேஞ்சுக்கு உருப்படியா கட்டடம் கட்டுவோம்னு நினைப்பாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். நம்ம பைய கையில சுத்தில அடிச்சுட்டு அடுத்தவே மறைச்சிட்டு இருக்க, ஒரே அடியா தூக்கி ஒரு பெல்ட்டி மாதிரி அடிச்சு கீழே படுக்க போட்டு ஓங்கி தலையில அடிக்கும் போது, இல்ல அவசரப்படாத, என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். அந்த அம்மா உன் வீட்டுல செத்து கிடக்குது. நடந்த விஷயம் எல்லாம் உன் வீட்டுல நடக்குது. பாடியை தூக்கிட்டு போகணும், நிறைய வேலை பார்க்கணும்னு பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ராத்திரிக்குள்ள உன்னால பண்ண முடியாது. போலீஸ் வரதுக்குள்ள பண்றது சாத்தியம் இல்ல. நான் உனக்கு உதவி பண்றேன். வேற கதை கட்டுவோம். பழிய தூக்கி ஓனரமா பேர்ல, யாரு அந்த அசோசியேட் லீடரமா இருக்காங்கல்ல, அவங்க பேர்ல பழிய போடுவோம். அது இன்னும் நம்புறாப்ல இருக்கும். நான் உதவி பண்றேன். எனக்கு தேவை என்னோட பிளாட் எனக்கு திரும்ப வரணும். அவ்வளவுதான் ஒரு டீல் போடுறான். அவருக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த டீல் நல்லா இருக்குன்னு உடனே ஒத்துக்கிறார். ஆனா நடுவுல எனக்கு துரோகம் பண்ண பார்த்தா கொன்னு போட்டுருவேன்னு மிரட்டவும் செய்றார். அப்புறம் 2 பேரும் முகமுடி மாதிரி ஏதோ போட்டுக்கிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு மேல வராங்க. காலோட ரேகை கூட ஹெவியா இருக்க கூடாதுன்னு அந்த ரேகையை தடவி விட்டுக்கிட்டே அழிச்சுக்கிட்டே வராம பாருங்க நம்ம ஹீரோ. இவங்க கிட்ட தான் எந்த டோரையும் அன்லாக் பண்ணக்கூடிய ஹேக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, சோ அதை அன்லாக் பண்ணி உள்ள வந்துறானுங்க. கிச்சன் பக்கம் கீழ் வீட்டுக்காரம்மாவோட பாடியை போட்டாச்சு. ஒரு சிசர் எடுத்து கேஸ் சிலிண்டர் பைப்பை கட் பண்ணி விட்டுட்டு அந்த சிசரை கீழ் வீட்டுக்காரம்மாவோட கையில வச்சுட்டான் பாடியில. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க அந்த கேஸ் சிலிண்டரை கட் பண்ணி விட்டாங்க மனநோயில. பதிலுக்கு அந்த அம்மா அடிக்க போயிருக்குது, சண்டையில செத்து போயிருச்சு. இப்படி ஒரு கதை கட்டுறதுக்காக நம்ம ஹீரோ சும்மா பயமுறுத்துறதுக்காக பூம்னு வெடிக்க வைக்க போறேன்னு மிரட்டுவார். அப்புறம் கேஸ் சிலிண்டரை மேல பைப் லைனுக்கு மேல சுற்றி இருக்கும், அதை வச்சு மூடிடுறார். சும்மா பயமுறுத்திருக்காப்ல. அப்புறம் அங்க படுத்து கிடக்கிற அந்த 2 பேரையும் போய் பாக்குறாங்க. 2 பேரையும் கபக்குன்னு பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. மாஸ்க் போட்டுருக்காங்க. என்னதான் மாஸ்க் போட்டிருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க இருக்கிறாங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் நடத்துறது யாரு? இவன் தான் ஜிம்பாடி. அவன் ஓப்பனா மாஸ்க காட்டுறான். எப்படி இந்த அம்மாவை கொண்டுடுவோன்னு அவனுக்கு நம்பிக்கை. ஆனா இங்க நிறைய நமக்கு தெரியாத விஷயங்களை பேசுறாங்க. இந்த அசோசியேட் லீடர் அம்மா ஒரு காலத்துல அரசு தரப்பு வக்கீலா இருந்ததாகவும், நம்ம ஜிம்பாடி ரிப்போர்ட்டர் தானே, கட்டுமாடங்கள் அடுக்குமாடி வீடுகள்ல குவாலிட்டி இல்லாம கட்டுறதுனால சத்தம் வருது, சத்தத்தினால பிரச்சனை வருதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரம் எடுத்து ஒரு மேட்டரை டிவி ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கான். டிவில கொடுத்துருக்கான். அந்த டிவில அது டெலிகாஸ்ட் ஆயிருந்தா, ப்ரோக்ராம் ரிலீஸ் ஆயிருந்தா இவனுக்கு நல்ல பேரு புகழ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா யாரோ ஒரு பெரும்புள்ளி போன் பண்ணி அதை டெலிகாஸ்ட் ஆகாம தடுத்திருக்காங்க. அந்த பெரும்புள்ளி நம்ம அரசு தரப்பு வக்கீல் தானா. ஆனா அரசு தரப்புல இருந்து நாங்க ஒரு விசாரணை பண்றோம். ஏன் தலைமையில விசாரணை பண்ண போறோம்? இந்த நாட்டுல இருக்கிற அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாத்தையும் நாங்க விசாரணைக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் அதை தடுத்து நிப்பாட்டி இருக்கிறா. அந்த மாதிரி கட்டடங்களை விசாரணையும் பண்ணி இருக்கிறா. ஆனா ஜிம்பாடி என்ன சொல்றாரு? உங்ககிட்ட அது சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்கு இருக்கணுமே அப்படின்னு கேட்கிறார். யாரெல்லாம் அந்த மாதிரி தரமில்லாத கட்டுமானங்களை கட்டினது, அவங்க கிட்ட இருந்து நீ எவ்வளவு பணம் வாங்கி இருக்கிற, இதெல்லாம் அந்த கருப்பு புத்தகத்துல இருக்கும்ல, எங்கடி அது அப்படின்னு மிரட்டுறாரு. புருஷனை 2 அடி அடிச்சதெல்லாம் மயங்கி கிடக்குறாப்ல. ஓங்கி தலையில அடிக்க போகும்போது எல்லாமே என் புருஷனுக்கு தான் தெரியும்னு ஒரு போடு போடுறா. அப்படியான்னு சொல்லிட்டு புருஷனை தரன்னு இழுத்துட்டு போய் இங்க அந்த இரும்பு கதவுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் ஒளி வச்சிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அதை திறக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அந்த கேப்ல இந்த அம்மா, நீ நம்ம ஹீரோ தான் எனக்கு தெரியும், அவன் உன்னை கட்டாயப்படுத்தி தான் இந்த வேலை வாங்குறாங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு உதவி பண்ணுன்னு கேக்குறாங்க. இங்க பாரு, என்னையும் கொண்டுடுவேன் மிரட்டினா, கீழ் வீட்டுக்கார அம்மாவை ஆல்ரெடி அவன் கொண்டுட்டான், என் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவனுக்கு உதவி பண்றாப்ல நடிச்சிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. அங்க ஏதோ கத்தி மாதிரி ஏதோ கிடைக்க அந்த கை கட்டை அறுத்து விட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கை கட்டை அவுத்து விட முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இங்க கன் இருக்குமேன்னு கேட்க, இந்த அம்மா அது கன் இல்ல, கேஸ் கன்னு, முகத்துல புகை அடிக்கிற கன்னு, தோட்டா எல்லாம் வராது போல, அது அங்க இருக்கு, கேஸ் தான் வருங்கிறத சொல்றாங்க. ஃபுல்லா அவுத்து விடுறதுக்குள்ள கோவமா அந்த பக்கத்துல ஜிம்பாடி வரான். உடனே நம்ம ஆளு ஒதுங்கி நிற்கிறார். இவளை தர இழுத்து கொண்டு போய் உள்ள வீசுறான். என்னடான்னு பார்த்தா லாக்கரை திறந்தாச்சு. உள்ள ஏதோ கொஞ்சோண்டு பணம் தான் இருக்குது போல. நிறைய கருப்பு பணம் இருக்கும், நிறைய கணக்கு வழக்கு இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு ஏமாத்தத்துல கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல போய் அந்த கேஸ் அடிக்கிற கன் எடுத்துட்டு வரான். இங்க இந்த அம்மாவை கொல்ல போற சமயம் பின்னாடி அந்த கன்னை வச்சு சுட போறான். புகை வரப்போகுது. ஆனா புகை வரல. அதுக்குள்ள இவர் அந்த மிரர்ல பாத்து விடுறாரு. என்னடா அந்த கன்னுல சேஃப்டி பின்ன ஆன்ல இருக்குது, அதை ஆஃப் பண்ணிட்டு தான் சுடணும். சரின்னு அதை ஆஃப் பண்ணிட்டு சுட போறதுக்குள்ள பார்த்தா விருட்டுன்னு ஓடி அந்த
வந்து துப்பாக்கியை தட்டிட்டு வெளியில தூக்கி போட்டான். துரோகத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறேன் பாருன்னு சொல்லி மூஞ்சில குத்துன்னு குத்துறான். 3 குத்து குத்துறதுக்கே நம்ம ஹீரோ அப்படி ஆயிட்டாரு. 4வது குத்து இருந்தா கொலை ஆயிருக்கும் மூஞ்சி. அதுக்குள்ள கை கட்ட ஃபுல்லா அவுத்துக்கிட்டு அந்த அம்மா அங்க கடந்த அந்த கேஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நிக்கிறா. டேய் அப்படின்னு கெட்டவாதல திட்டிட்டு திரும்ப சொல்றா. திரும்பினா மூஞ்சிலேயே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறா. பெப்பர் ஸ்ப்ரே கண்ணது. அவளும் வாய பத்திக்கிறா, நம்ம ஹீரோவும் வாய பத்திக்கிறாரு, மூக்க பத்திக்கிறாரு. அப்புறம் புருஷனை எழுப்பி கையில சுத்தியில கொடுத்து அவனை அடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னதும் புருஷனும் சுத்தி எடுத்துட்டு போறாரு. அந்த கேப்ல இந்த அம்மா ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்த பாக்குது. அதான் சேஃபான ரூம் அது. மேடம் இருங்க, நானும் உள்ள வரேன், என்னையும் காப்பாத்துங்கன்னு நம்மால் போறாங்க. ஆனா அந்த அம்மா இறக்கம் பார்க்காம கதவை சாத்திட்டு அது மட்டும் உள்ள போயிடுச்சு. இங்க பார்த்தா அந்த பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல. சரி உசுரை காப்பாத்துக்கணும்னு அங்க இருந்த ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு நம்மால் அந்த பக்கம் போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா எந்திரிக்கிறது நம்ம ஜிம்பாடி தான். ஆனாலும் விதியோட விளையாட்டை பாத்தீங்களா? அவரோட வயித்துல கத்தி குத்து வாங்கியிருக்கிறார். மேபி அசோசியேட் லீடர் அம்மாவோட புருஷ தான் குத்தி இருக்கணும். என்னப்பெல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள உள்ள போன அந்த அசோசியேட் லீடர் அம்மா வெளியில வராங்க. அவன் அடிச்சு கொன்னுடு அப்படிங்கிறாங்க. இல்ல போலீஸ்ல ஒப்படைச்சிடலான்னு நம்ம ஹீரோ சொன்னா, என் புருஷனை கொன்னுட்டான், கீழ் வீட்டுக்கார அம்மாவை கொன்னுட்டான், அதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்க வேண்டாமா? இப்போ அவன் அப்படியே விட்டுட்டேன்னா மொத்த பழியும் ஓ மேலதான் விழும் அப்படிங்கிறப்பல அந்த அம்மா சொல்லி மிரட்டுது. இவன் ஃபுல்லா கையில கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்கான். இவனோட ரேகை எதுவுமே இங்க இல்ல. சாக கிடக்குற நம்ம ஜிம்பாடியோ அவ சொல்றத கேட்காதரா, அப்படியெல்லாம் நடக்காதரா அப்படின்றாரு. ஆனா அவன் சாக போறவன் அவன் பேச்ச கேட்காத, என் பேச்ச கேளு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு இந்த அம்மா வாக்கு கொடுக்குது. என்ன நம்புங்குது. ஆனா கையில ஏதோ கம்பியை வச்சுக்கிட்டு இவன் பின்னாடி நின்னுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு தான் இருக்குது. இவனை கொல்ல சொல்லி ஜிம்பாடியோ அவளை நம்பாத அப்படிங்கிறான். சரின்னு நம்மால ஓங்குவான் பாருங்க. அதுக்குள்ள ஜிம்பாடி ரத்த வாந்தி எடுத்து பொத்துன்னு விழுந்துடுறாரு. அவரே செத்து போறாரோ என்னவோ. இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. கையில இருந்த கால்ஃப் பேட்டை வச்சு தலையில ஓங்கி ஒரு அடிப்பாவி ஏண்டி அடிக்கிறேன்னு தெரியல, பொத்துன்னு அடிக்கிறா. இவங்க வீட்டுல இருக்கிற அந்த கதவுல இருக்கு இல்லையா கேமரா, அந்த கேமராவை அடிச்சு நொறுக்கிவிட்டு மறுபடியும் நம்ம பையில போட்டு அடிக்கிறா. எதுக்கிட்டி நீ அடிக்கிற? நீ எதிர்பார்த்தாப்பதான் எல்லாம் நடந்தது. அடிச்சு போட்டு விட்டு இதுக்கு தான் இந்த மாதிரி கேவலமான இடத்துல இருக்க கூடாதுங்கிறது, இன்னும் பெட்டரான இடத்துல செட்டில் ஆயிருக்கணுங்கிறதுன்னு பணக்கார திமிரா பேசுறா. செத்து போன புருஷனை பார்த்து முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு வாடகைக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கேட்டையா, செத்து போயிட்டியேங்கிறா. அப்புறம் மார்க்கெட் பக்கம் ஏதோ ஒரு சைக்கோ தெரியுறாங்கிறது இந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த விஷயத்துல? இந்த மாதிரி பில்டிங் யாரையாவது கொலை பண்றது, சத்தத்தை காரணமா காட்டுறது, இப்படி ஒரு சைக்கோ தெரியுறான்னு. நீதானா அதுன்னு செத்து போய் கிடக்குற நம்ம ஜிம்பாடிய பார்த்து பேசுறாங்க. அப்புறம் அந்த கேமராவை பார்த்து இந்த கேமராவை எப்படி நான் கவனிக்காம விட்டுட்டேன்னு பேசுறாங்க. அப்புறம் நம்ம போய் கேட்டால ஒரு கருப்பு புத்தகம் யாராட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறா, அந்த விசாரணை எப்படி இழுத்து முடிட்டான்னு, எந்தெந்த பில்டர் கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினான்னு எல்லாமே அங்க இருக்கிற டேபிள் மேல இருக்கிற ஒரு புக்ல தான் இருக்குது. பாக்குறதுக்கு மேகசின் மாதிரி தெரியும். ஆனா உள்ள இவங்க எதிர்பார்க்கிற டீடைல்ஸ் இருக்குது. மறைச்சு வைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பனா ஹால்ல எல்லாரும் பாக்குறாப்புல வைக்கும்போது அதை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி இருக்காங்க. பில்டிங்கை மட்டும் தரமா, இப்போ தரம் இல்லாம கட்டி இருக்கிற அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாத்தையும் இடிச்சு போட்டு தரமா கட்டிட்டா மட்டும் சத்தம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்பயும் அங்க இருக்கிற ஆட்களால சத்தம் வரத்தான் செய்யும்னு பேசிட்டு இருக்குது. அந்தமா அளவுக்கு அதிகமா வரக்கூடிய அந்த சத்தம் மனுஷங்களால வர்றது, பில்டிங்னால இல்லைன்னு பேசிட்டு இருக்குது. எதுக்கு பில்டிங் மேல அந்த பழிய போடணும்னு பேசிட்டு இருக்குது. இவன் எதிர்பார்க்கிறாப்புல ஒரு தரமான அபார்ட்மெண்ட்டை அடுக்குமாடிகளை கட்டினா அவ்வளவு தரத்தோட கட்டும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலியால அந்த கட்டடங்களை வாங்க முடியாது. நம்ம ஹீரோவை பார்த்து ஒன்ன மாதிரி ஆட்களால இங்க ஒரு 600 சதுரடிக்கு கூட ஒரு பிளாட் வாங்க முடியுமாடா? தரமில்லாம கட்டினாதான்டா மலிவு விலையில உங்க மாதிரி ஆட்கள் வாங்க முடியும்னு நம்ம ஹீரோவை பார்த்து ஏளனமா பேசுறா. இப்படி நம்ம ஹீரோவை அவமானமா பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிம்பாடி எந்திரிச்சிட்டான். அந்த கடைசி உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறான். ஓங்கி நம்ம ஹீரோவை அடிச்சு கொலை பண்ண சமயம் பின்னாடி ஜிம்பாடியோட சத்தம் கேக்குது. லபக்குன்னு கழுத்தை பிடிச்சு தான் சாகிறதுக்குள்ள அவளை கொலை பண்ணி முடிவு பண்ணிட்டாப்ல. கழுத்தை பிடிச்சு நெருக்கிறாப்ல. இந்நேரத்துல கருணையோட என்ன காப்பாத்துங்கிறாப்ல பாக்குறா. ஆனா வாயில இருந்து சத்தம் வரல. ஏன்னா இவ எவ்வளவு மோசமான கேடிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இது தெரியாம தான் போன தடவை ஐயோ பாமே பொம்பளை பிள்ளையாச்சுன்னு ஹெல்ப் பண்ண போனார். ஆனா கடைசியில நம்ம ஹீரோவையே கொலை பண்றதுக்கு தயாராயிட்டா. இப்ப அவ கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டாச்சு. சாகர தருவாயில கூட அந்த புக் எடுக்கிறான். இந்த கருப்பு புத்தகம் இங்கதான் இருக்குது, நான் தான் சொன்னனே அந்த புத்தகத்தை எடுத்துக்கோ, அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து குடுறா அப்படின்னு கேக்குறாரு சாகர திருவாயில. ஏன்னா அவர் உடம்புல சுத்தமா சத்து இல்ல. நம்ம ஹீரோவும் அந்த புக் எடுத்து பாக்குறாரு. ஏதோ ஜிம்னாஸ்டிக் பண்றாப்ல நிறைய அதுல எழுதி இருந்தாலும் உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கத்தான் செய்யுது. அந்த புக்கை லைட்டா உதறனாலே இப்படி சொருகுன அந்த பக்கங்கள், அந்த கணக்கு வழக்கு எல்லாம் அதுல இருக்குது. அது மட்டும் இல்ல, அப்படி சொருகப்பட்ட ஒரு பக்கத்துலதான் நம்ம ஹீரோவோட ஒப்பந்தமும் இருக்குது, கான்ட்ராக்டும் இருக்குது. 8 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிருந்தால அந்த கான்ட்ராக்ட். அங்க சாக கிடக்கிற ஜிம்பாடி, டே உன் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு போல, அதை கிழிச்சு போட்டா உன்னோட அபார்ட்மெண்ட் உனக்கே சொந்தமாயிடும், உனக்கு நல்லது நடக்கும், அதை எடுத்துக்கோ. ஆனா அந்த கருப்பு புத்தகத்துல இருக்கிற அந்த பக்கங்களை என்கிட்ட கொடுத்துரு. குடுன்னு கேட்க நம்மால கண்டுக்காம அங்க இருந்து தாண்டி போறான். இன்னும் கையில ஒரு புக் வச்சிருக்கான். அப்ப செதறன பக்கங்கள் போக செதறி கிடக்கிறது எல்லாமே அக்ரிமெண்ட். நம்ம ஹீரோ மாதிரி நிறைய பேர்ட்ட எழுதி வாங்கின அந்த ஒப்பந்தங்கள் போல. அப்புறம் செதறாம அந்த புக்குக்குள்ள நிறைய அந்த கணக்கு வழக்குகள் இருக்குது. அதை கொண்டு போய் அடுப்புல போட்டு எரிக்க போறான். டே என்னடா பண்றேன்னு இவர் பதறாரு சாகர திருவேல ஜிம்பாடி. போதும், எல்லாம் போதும்,
என்ன பண்ணணும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. நம்ம ஹீரோவோட அந்த ஒப்பந்த பத்திரம் உள்ள எரியுது, கூடவே அந்த புக்கும் எரியுது. அதையெல்லாம் பார்த்து அந்த பக்கம் அவன் துடிச்சு போறான். அதை தாங்கிக்க முடியாம, எந்திரிக்க முடியாம, எதுவும் பண்ண முடியாத இயலாமையில துடிக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப அந்த பில்டிங்கை விட்டு கீழே இறங்கி வந்துட்டார். அதே சமயம் மேல அந்த கடைசி ஃப்ளோர் அசோசியேட் லீடர் அம்மாவோட அபார்ட்மெண்ட் மட்டும் மொத்தமா வெடிச்சு செதறுது. கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டு விட்டான் போல. அந்த ஒரு பிளாட் மட்டும் தான் வெடிச்சு செதறனது. ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மொத்தமும் இடிஞ்சு விழுகிறாப்ல கனவு மாதிரி தெரியுது. அப்புறம் நம்ம பையன் முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். பக்கத்துல இவனை பாத்துக்கிறதுக்காக அம்மா இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான். அந்த கேஸை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு போல ஒரு அரசு தரப்பு வக்கீல் ஒருத்தர். ஆனா அவருக்கே மேலிடத்துல இருந்து பிரஷர், இந்த கேஸை ஒண்ணுமில்லாம பண்ணிடுன்ட்டு. ஆமா, அந்த ஜிம்பாடி ஏதோ ஒரு கருப்பு புத்தகத்தை தேனானாமே, நீ பார்த்தா என்ன எல்லாமே கருகி போய் கிடக்குது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்க. அப்ப நீ அதை பார்க்கல, அப்ப அந்த ஜிம்பாடி தேடி வந்த அப்பேற்பட்ட ஒரு பொருள் அங்க இல்லவே இல்ல அதான் கரெக்டா இருக்கும், சரி கிளம்புன்ட்டாப்ல. சோ அவங்களுக்குமே அந்த கேஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வமே இல்ல. அப்புறம் நம்ம ஹீரோ அடுக்கு மாடிகள் கொண்ட அந்த சிட்டியை விட்டு தாமா கூட அப்படியே வெளியில போறான். அடுக்கு மாடிகள் கொண்ட சிட்டியை விட்டு கிராமத்து பக்கம் வர்றான். அடுக்கு மாடி குடியிருப்புகள் அங்க கிடையாது, தனித்தனி வீடுகள் தான், சிம்பிளான வீடுகள் தான். அம்மாவோட குட்டியான வண்டி அதுலயே வந்து வீட்டுல இறங்கியாச்சு. இயற்கையான சூழல், சுத்தியும் மலை, ஆத்து தண்ணி, மரம், செடி, கொடி. அம்மா சமையல சாப்பிட்டுட்டு ராத்திரி உட்காந்துருக்கான். பேசாம நீ இங்கேயே தங்கிடு, என் கூடயே வாழ்ந்துரு, சிட்டிக்குள்ள போறத பத்தி எல்லாம் யோசிக்காதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா வீட்லயே படுத்து கிடக்குறான். அவனோட கான்ட்ராக்ட் எரிஞ்சது இல்ல, அதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த காட்சியை நினைச்சவன் டப்புன்னு அம்மாவோட குட்டியான வண்டி எடுத்துட்டு சிட்டி பக்கம் மறுபடியும் கிளம்பி வரான். சுத்தி எல்லா பக்கமும் இருக்கிறது அடுக்குமாடி கட்டடங்கள் தான். எல்லாத்தையும் வானுயர இருக்கிற அந்த கட்டடங்களை கீழ இருந்து பாக்குறான். அப்புறம் 14வது மாடிக்கு வரான். பின்னவர் போட்டு இவனோட அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறான். அங்க நிறைய நோட்டீஸ் வந்திருக்கும், அதை கட்டு இதை கட்டுன்ட்டு. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கீழ் வீட்டுல இருந்து சத்தம் கேட்கும். ஆனா போன தடவை மாதிரி பயங்கரமா கேட்காம லைட்டா கேக்குது. ஆனாலும் சத்தம் கேட்கத்தான் செய்யுது. ஏசி பக்கம் காத்து வாங்க போனா அங்க அந்த சத்தம் நல்லாவே கேக்குது. அதை நினைச்சா அவனுக்கு சிரிப்பு தான் வருது, சிரிக்கிறான். இவ்வளவு பஞ்சாயத்துக்கு பிறகு, இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு, இவ எதிர்பார்த்த அந்த பிளாட் கிடைச்ச பிறகும் கூட சத்தம் நிக்கலையப்பா அப்படின்னு நினைச்சு பைத்தியகாரத்தனமா சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே படத்தையும் இந்த இடத்துல முடிச்சு விட்டாங்க. என்னடா படத்தை முடிச்சு விட்டீங்க, என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சரி, உங்களுக்கு இருக்கிற சில பல டவுட்டுகளை இந்த இடத்துல நான் கிளியர் பண்றேன். நம்ம ஹீரோ ஏன் அவனோட கான்ட்ராக்ட உள்ள போட்டு எரிச்சான், அந்த அக்ரிமெண்ட்டை பிளஸ் கூடவே அந்த கணக்கு புத்தகத்தையும் ஏன் உள்ள போட்டு எரிச்சான்? காரணம் என்னன்னா, அந்த அக்ரிமெண்ட்ல இவன் கையெழுத்து போட்டிருக்கான், அட்வான்ஸா 8 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறான், அதை எரிச்சது நியாயம். கூடவே அந்த கணக்கு புத்தகத்தையும் ஏன் எரிக்கிறான்னா, அந்த கணக்கு புத்தகத்திலையும் அந்த அம்மா கணக்கு எழுதி இருக்குது, இந்த மாதிரி இந்த பிளாட்டை வாங்குறதுக்காக இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறேன்னு. சோ கான்ட்ராக்ட மட்டும் அக்ரிமெண்ட்டை மட்டும் எரிச்சா பத்தாது, கூடவே அந்த மேட்டரை சேர்த்து ஒரு வரியில எழுதி வச்சிருக்கிற அந்த கணக்கு புத்தகத்தையும் சேர்த்து எரிச்சா தான் அவனுக்கு அவனோட பிளாட் சொந்தம். அந்த ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக பைபிள்ல மொத்தத்தையும் எரிச்சு விட்டான். சுயநலமா அந்த இடத்துல அவன் முடிவெடுத்திருக்கான். போலீஸ் அந்த பக்கத்துல பண முதலுக்கு தான் உதவி பண்ணுதுங்கிறதையும் படத்துல காட்டிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பழமையான அமைதியான அடுக்குமாடிகளே இல்லாத ஒரு அழகான கிராமத்து வாழ்க்கை, அங்க போய் செட்டில் ஆகலாம், அம்மா கூடயே இருக்கலாம், ஏதோ கிடைக்கிற வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அவன் அந்த வாய்ப்பை செலக்ட் பண்ணாம மறுபடியும் கோட்டை சூட்டை போட்டுக்கிட்டு மக்கள் தொகை அதிகமா இருக்கிற பணம்னு வேலைன்னு ஓடக்கூடிய சிட்டிக்குள்ள அடுக்கு மாடிகளுக்கிட்ட தான் மறுபடியும் வந்து நிக்கிறான். மறுபடியும் தான் பிளாட்ல தான் வந்து நிக்கிறான். இப்போ இவனுக்கு இவனோட பிளாட் சொந்தம் தான், ஆனாலும் மறுபடியும் பழைய வாழ்க்கை, மறுபடியும் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக 1க்கு 2 வேலை பார்த்து அந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கணும். ஓடணும். அப்பயாவது நிம்மதியா இருக்க முடியுமான்னு பார்த்தா பில்டிங்ல கீழேயும் மேலையும் ஓடக்கூடிய அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இல்ல, பயங்கரமான சத்தங்கள் இல்ல, ஆனாலும் ஓடுற சத்தம், நடக்கிற சத்தம், நாற்காலிகளை இழுக்கிற சத்தம், இதெல்லாம் கேட்கத்தான் செய்யுது. இவ்வளவு பண்ணியும் கடைசியில இவனுக்கு நிம்மதியா இங்க உறக்க வருமா அப்படிங்கிற கேள்வியோடயே படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துல அவனுக்கு 2 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவன் அப்பயுமே சிட்டி வாழ்க்கை தான், அடுக்குமாடி வாழ்க்கை தான் முக்கியம்னு முடிவெடுத்திருக்கான். இப்ப அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க அடுக்குமாடி குடியிருப்ப விரும்புவீங்களா இல்ல தனி வீட விரும்புவீங்களா? கமெண்ட்ல உங்க பதில சொல்லுங்க. பெரும்பான்மையானவரோட செலக்ஷன் என்னங்கறத நாம தெரிஞ்சுப்போம். நல்லா இருந்ததுல வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்கிறது வழக்கம். கூடவே மத்த நல்ல படங்களோட லிங்க்கும் கொடுத்திருக்கேன். ஏதாவது வேணும்னா அதையும் கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ.